எனவே மீண்டும் அனைவருக்கும் மாலை வணக்கம், குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி எமது பாடத்திற்கு செல்லலாம். நான் ரொம்ப நேரம் எடுக்காம பாடத்துக்கு போறேன். இன்றைக்கு ஒரு 3 தலைப்புகளின் கீழ் பேச வேண்டி இருக்கிறது. எனவே மீண்டும் அந்த பாடங்களை பற்றி ஒரு சிறிய மீட்டலுடன் போகலாம். நாம் இப்போ கடைசியா படிச்சது நான் நினைக்கிறேன் கடைசி வாரம் படித்தது ஆங்கிலத்தை எப்படி நாம் இலகுவாக படித்துக் கொள்ள வகைப்படுத்துகிறோம் என்பது பற்றி படித்தோம் இல்லையா? அவங்க நோட்ஸை பெரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப ஆக்டிவ் என்ற வாக்கிய வகைகள் பற்றி இன்று யாராவது புதிதாக சேர்ந்திருந்தால் அவர்களுக்காகவும், இப்ப நம்ம 2 வீக்ஸ்க்கு மேல ஆச்சு இல்லையா? சோ மறந்திருப்போம். சோ தட்ஸ் வை ஐ அம் ரிமைண்டிங். ஆக்டிவ் என்பது பற்றி படித்து முடிச்சிட்டோம். நீங்க திருப்பி போய் பார்க்கலாம் வீடியோஸ்ல இல்லையா? ஆக்டிவ் என்ற வாக்கிய வகை பற்றி படித்து விட்டோம். இன்று hopefully if I finished be form their possession என்ற 3 வகைகளை முடித்து விட்டால் நாளை passive என்பதனை வேறுபட்ட கோணத்தில் பார்க்கலாம். ஓகேவா? சோ ஆக்டிவ் என்பதை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். be form last week the week which I did the lesson இல்லையா? I did be form னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். சோ அதையும் possession there என்பது பற்றியும் இன்று பார்க்க வேண்டும். அப்ப நம்ம படிச்சோம் be formல 6 வாக்கிய வகைகள் இருக்கும், thereவில் 6 வாக்கிய வகைகள் இருக்கும், possessionல் 3 வாக்கிய வகைகள் இருக்கும்னு படிச்சோம். ரைட்? Okay, this is the old one, பழைய கதைகள் இல்லையா? சோ be formனா என்னன்னு பார்த்தோம். be formனா தெரிந்தவற்றை, இந்த be form their possession என்பது சிவனேசன் அல்லது சிவா என்ற ஒரு ஆசிரியன் உங்களுக்கு படித்துக் கொள்வதற்கு இலகுவாக செய்த ஒரு விஷயம். ஓகேவா? அப்படி இங்கிலீஷ்ல வேற எங்கேயும் வகைப்படுத்தி இல்ல, நான் கண்டுபிடித்த ஒரு இது be forms அல்ல. be form ஒரு முறை அல்லது ஒரு வழி, இலகுவாக மாணவர்கள் படித்துக் கொள்ள ஒரு வழி. ஓகேவா? நோட்ஸை பெரட்டி பார்க்கணும். be formனா என்னன்னு சொன்னோம்? தெரிந்தவற்றை பற்றியும் ஃபீலிங்ஸ் உணர்வுகளை பற்றியும் பேசும் பாடம் be form. தெரிந்தவற்றை பற்றியும் உணர்வுகளை பற்றியும் பேசுவது be form. இங்கு பிரதான வினைச்சொற்கள் இருக்காது. ஓகேவா? go, come, take, giving, writing, sitting, given, taken போன்றவை இங்கு இருக்காது. இங்க என்ன இருக்கும்? ஹெல்பிங் வெர்ப்ஸ் இருக்கும். நம்ம படிச்சோம். ஓகே, பாப்போம். இப்போ நம்ம அட்டவணை ஒண்ணு போட்டு இருக்கிறோம். உங்ககிட்ட இந்த அட்டவணை இருக்கு, நிறைய பேர் எனக்கு அனுப்பி இருந்தாங்க. வெரி குட். அப்போ இந்த அட்டவணை படி பி ஃபார்ம் பற்றி படித்து முடிச்சிட்டோம். அப்ப நான் அதை கொஞ்சம் குயிக்கா போடுறேன் இல்லையா? பி ஃபார்ம்ல என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னு படிச்சிட்டோம். பாத்தீங்க தானே? பி ஃபார்ம்ல am, is, was, will be, have been, has been, had been, will have been. இது எப்போ யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம் பற்றி நல்ல விளக்கம் பழைய வீடியோஸ்ல இருக்கும். கட்டாயம் நீங்க பாருங்க. ஓகே, அந்த வீடியோ நான் போட்டேனான்னு தெரியல, அப்படி இல்லாட்டி நான் போட்டு விடுறேன். ஓகேவா? சோ இருப்பவை, இருந்தவை, இருக்கும் என நினைப்பவை, இருந்து இருப்பவை, இதை பற்றி நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தேன். அப்போ பி ஃபார்ம் வாக்கியங்களை எப்படி உருவாக்கலாம் என்றும் சொன்னேன். எப்படி உருவாக்கலாம் பாருங்க. சப்ஜெக்ட் பி வெர்ப் இருக்கும் இல்லையா? நான் அது பழைய பாடத்தை ரிகால் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, சப்ஜெக்ட் இருக்கும், வி வெர்ப் இருக்கும், அதோட ஒரு பெயர் சொல்லை போடலாம். அது ஒரு முறை பெயர் சொல்லை போடலாம், அல்லது பெயர் அடைமொழியை போடலாம், அல்லது இந்த மாதிரி ப்ரிபோசிஷனல் பிரேஸ் போடலாம். பாருங்க, இந்த ரூம், இஸ் நிமல், இஸ் a doctor, அதெல்லாம் ஒரு பெயர் சொல் சேர்த்திருக்கணும் இல்லையா? இல்லாட்டி இஸ் பிஸி, பெயர் அடைமொழி சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா இஸ் in the room, இந்த ரூம் போன்ற ப்ரிபோசிஷனல் பிரேஸ் சேர்க்கலாம் என்றும் சொல்லி கொடுத்தேன். இது பழைய கதை, இதெல்லாம் இப்ப எழுத தேவையில்ல, இது பழைய விஷயங்கள். பாருங்க, இந்த உதாரணம்லாம் நிறைய கிடைச்சோம் இல்லையா? இஸ் இன் கேண்டி, he was in candy, எல்லாம் படிச்சோம். பாருங்க, நோட்ஸ் இருக்கும். இல்லாதவங்க வீடியோஸ் பாருங்க. she is beautiful, she was beautiful, இதெல்லாம் கதைச்சேன். பி ஃபார்ம் பாடத்துல நடந்த விஷயங்கள். ஓகே தானே? இதெல்லாம் நீங்களே தான் மாத்துனீங்க, இந்த வாக்கியங்களை நீங்களே மாத்தி எடுத்தீங்க. நினைவு இருக்கு? ஓகே தானே? ரவி is my brother, right? That's all. சோ கேள்வி கேட்கும் போது என்ன செய்வோம்னு படிச்சோம். பாருங்க, கேள்வி கேட்கும் போது என்ன செய்யறோம்? அந்த is, was, will, has, had, will என்பவற்றை முன்னுக்கு எடுத்தோம். Is in candy? Is he in candy? இல்லையா? He is in candy. Is he in candy? He was in candy. Was he in candy?
இப்படி கேள்வியாக மாற்றினோம். இது பற்றியும் தெளிவான விளக்கம் நான் கொடுத்தேன். அதற்கு பிறகு கேள்வி சொற்களை சேர்த்து எப்படி சொல்லலாம் என்றும் படித்தோம். அதே வாக்கியங்களுக்கு எப்படி கேள்வி சொற்களை சேர்த்து படிக்கலாம், சேர்த்து சொல்லலாம்னு பார்த்தோம். we learned question words இல்லையா? ஓகே, இதெல்லாம் பழைய ரைட். சிம்பிள் ஃபியூச்சர் இது நினைக்கிறேன் சொல்லல அப்படின்னு நினைக்கிறேன். இங்க இருந்தா படிக்கணும் என்று நினைக்கிறேன் நான். சிம்பிள் ஃபியூச்சர் ஓகேவா? ஹோப் நம்ம இங்க இருந்தா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, I'll open your chattings but chat if it is necessary. ஓகேவா? இது முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும் போடுங்க, அது வேண்டாம். ஓகே, சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் பி ஃபார்ம் என்ற பாடத்தில் சிம்பிள் ஃபியூச்சரில் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். சாரி, அந்த சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கும் will என்ற சொல்லுக்கு பதிலாக நாம் இந்த சொற்களை பாவிக்கலாம். will என்ற சொல்லுக்கு பதிலாக நாம் இந்த சொற்களை பயன்படுத்தலாம். இவற்றுக்கு நாம் சொல்றது மாடல்ஸ்னு சொல்லுவோம். எழுதி வச்சுக்கோங்க. நோட் ஒன்று தாரேன் நான். மாடல்ஸ்னு போட்டு எழுதிக்கோங்க. will என்ற சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் பவைன்னு எழுதிக்கோங்க. நான் உதாரணம் சொல்றேன். would, may, should, can. Okay, charts I will send. Okay, I will send the charts. Okay, models. நம்ம இந்த மாடல்ஸ் நிறைய இருக்கு, நிறைய பயன்பாடுகள் இருக்கு. அதெல்லாம் நான் இந்த கதைக்கு போகல. இப்போ ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மாடல்ஸ். இன்று மாடல்ஸ்க்கான பாடம் அல்ல, பட் சிம்பிள் ஃபியூச்சர் என்ற பாடத்தில் பி ஃபார்மில் எப்படி ஓகே ஓகே எப்படி இந்த சொற்களை பயன்படுத்தலாம்னு மட்டும் தான் படிக்க போறோம். ஓகேவா? மாடல்ஸ் எழுதிக்கோங்க. மாடல்ஸ். இப்போ நம்ம இன்னைக்கு படிக்கிறது பி ஃபார்ம்ங்கிற பாடம் இல்லையா? நம்ம மற்ற பாடங்களை பத்தி கதைக்கல. பி ஃபார்ம் ஒரு பாடத்தை எடுத்து தான் கதைக்கணும். ஓகே, அப்ப எழுதியிருந்தா ஓகே. ஓகேவா? அப்போ மாடல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சிம்பிள் ஃபியூச்சர் பாருங்க. he will be in candy என்பதுதான் சிம்பிள் ஃபியூச்சர். இதில் உள்ள will என்ற சொல்லுக்கு பதிலாகத்தான் நம்ம என்ன செய்ய போறோம்? நான் சொன்ன அந்த மாடல்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஆனா இங்க இருக்க he will have been in candy, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஏன்? சிம்பிள் ஃபியூச்சரில் உள்ள 1, 2, 3வது வாக்கியம் சிம்பிள் ஃபியூச்சரில் உள்ள will என்ற சொல்லுக்கு பதிலாகத்தான் நாம் அந்த மாடல்ஸை யூஸ் பண்றோம். ஓகே, சிம்பிள் ஃபியூச்சர் வாக்கிய வகையில் உள்ள வில்லுக்கு பதிலாகத்தான் அந்த மாடல்ஸ் யூஸ் பண்றோம். அப்ப பாப்போம் இந்த உதாரணத்தை எடுத்து நம்ம. ரைட், மற்றதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நல்லது தானே? அது பார்த்தா விலங்கு தானே உங்களுக்கு. மற்றதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அது மட்டும்தான் மிகுதியா இருக்கு. அப்போ இந்த வாக்கியத்திற்கு வில்லுக்கு பதிலாக என்ன போடலாம்? மே, might, can, should, would, must போன்ற சொற்களை போடலாம். ஓகேவா? இந்த நோட் எழுதி இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். இப்ப நம்ம பார்ப்போம் will யூஸ் பண்ணா என்ன நடக்கும் பாருங்க. he will be at home. he will be at home. அவன் வீட்டில் இருப்பான். அவன் வீட்டில் இருப்பான். he will be at home. அவன் வீட்டில் இருப்பான். அப்போ will be போடும் போது ஒரு செயல் நடப்பதற்கான சதவீதம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 90%. 100% அல்ல. எப்பவுமே he will be at home என்று சொல்வது 100% அவன் வீட்டில் இருக்க மாட்டான். 100% ஷுவர் இல்லை. அவன் 100% வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன போடணும்? he is at home னு போடணும். he is at home னு போடணும். என்ன போடணும்? he is at home. அது சிம்பிள் பிரசன்ட், இருப்பவை. அதுதான் 100%. ஓகேவா? அப்போ யாராவது சொன்னா he will be at home, அவர் வீட்டில் இருப்பார் அப்படின்னு சொன்னா கட்டாயம் வீட்டில் இருக்கணுமா? இல்ல, இல்லாமல் கூட இருக்கலாம்.
பட் இல்லாமல் இருப்பதற்கான சதவீதம் ரொம்ப 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 குறைவு. இட்ஸ் வெரி வெரி ரேர். வில் பி இருக்கும்போது 90% ஷுவர், ஆனா 10% டவுட் இருக்கு. அது சொன்னா கூட ஐ வில் பி a டாக்டர், நான் ஒரு வைத்தியர் ஆவேன்னு சொன்னாலும் அது 100% அல்ல. ஐ வில் மேரி யூன்னு ஒருத்தர் சொன்னாலும் அது 100% அல்ல. ஓகே, நினைச்சுக்கொள்ளுங்க. நான் உன்னை திருமணம் முடிப்பேன் அப்படின்னு யாராவது வாக்கு கொடுத்தா கூட அதுக்கு 100% இல்லை. 10% டவுட் இருந்து கொண்டே தான் இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர், நாளை என்ன நடக்கும் என்று யாம் அறியோம் இல்லையா? நாம் அறியோம் தானே. சோ வில் பி, இந்த வில்லுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போறேன்னா கேன் யூஸ் பண்ண போறோம். அப்ப என்ன நடக்கும்னு பார்ப்போம். எத்தனை சதவீதம்னு சொல்றாங்க உங்களுக்கு வீடியோல பார்த்தப்ப தெரியுமே, ஸ்கிரீன்ல எத்தனை சதவீதம்? 75%. 75% தான் ஷுவர். வாக்கியம் எப்படி வரும்? அப்போ மே போட்டா எப்படி வரும்? 50%. மைட் போட்டால் எப்படி வரும்? 25%. அதாவது ஒருத்தர் சொல்றாரா இருந்தால் இந்த சொற்களை போட்டு இல்லையா, ஒருத்தர் சொல்றாரா இருந்தா இந்த சொற்களை போட்டு இந்த வாக்கியத்தை சொன்னால் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய சதவீதம் எவ்வளவுன்னு சொல்லும். இது வீட்டில் இருக்கக்கூடியது மட்டுமல்ல, he will be a doctor, அத கூட நீங்க மாத்தலாம். I will be happy, அத கூட நீங்க மாத்தலாம். mother will be angry, அத கூட நீங்க மாத்தலாம். நான் அந்த பி ஃபார்மில் சொன்ன இந்த வாக்கியத்தை வேணாலும் போடலாம். இப்ப பாப்போம் நம்ம எப்படி வருது. he can be at home, அப்போ he will be at home என்பதை விட நம்பிக்கை குறைந்திருக்கிறது. இன்னும் நம்பிக்கையை குறைப்போம், 50% குறைக்கிறோம். சில வேளைங்கிற மாதிரி வந்துடும். he may be at home, பாருங்க வில்லுக்கு பதிலாக மட்டும்தான் நான் மாத்திருக்கேன். அப்போ மைட் போட்டால் he might be at home, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். கிளியரா? இந்த நோட் இல்லைன்னா எழுதிக்கோங்க குயிக்கா. ஒரு 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 செயல் நடக்கக்கூடிய சதவீதத்தை தான் இந்த மாடல்ஸ் என்ற சொற்கள் காட்டுகின்றன. ஓகேவா? இந்த மாடல்ஸ் என்ற சொற்கள் ஒரு செயல் நடக்கக்கூடிய சதவீதத்தையே காட்டுகின்றன. எவ்வளவு தூரம் நடக்கலாம். ஓகேவா? அப்போ வில் போட்டா நம்பிக்கை கூட, அதுக்கு மேல ஒண்ணு இல்லை, நமக்கு வேற வழி இல்லை இல்லையா? இன்னும் மஸ்ட் ஷுட் பத்தி கதைக்கலாம். ஓகே, நான் மஸ்ட் பத்தி பேசலைங்க. இப்போ இதே இடத்துல நான் சொன்னா கூட ஷுட் போட்டால் he should be at home. நான் ஷுட் பத்தி வேற ஒரு தலைப்பு தர்றேன். he should be at home, அவன் வீட்டில் இருக்க வேண்டும், அதுதான் அவனுக்கு நல்லது. ஒரு உபதேசம், அறிவுரை. ஓகே, he must be என்று சொன்னால் இது ஃப்ரீ கிளாஸ் தான். இது ஃப்ரீ கிளாஸ் தான். புதுசாக வந்திருக்காங்க போல ஃப்ரீ சார்ஜஸ் ஆனு கேட்கறாங்க. இல்ல, இது ஃப்ரீ கிளாஸ் தான். இன்றைக்கும் நாளைக்கும் ஃப்ரீ கிளாஸ் தான் எப்போதுமே. ஓகேவா? ஓகே, ரைட். உட் போடலாம். உட் வந்து உண்மையிலேயே நடக்கக்கூடிய சதவீதத்தை அல்ல, அது இறந்த காலத்துடன் சம்பந்தப்பட்டு வரும். அது வந்து நம்ம வார பாடங்கள்ல பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு இந்த விஷயத்தை மட்டும் நல்லா புடிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ மஸ்ட் போட்டால் ப்ரே பண்றவங்க நீங்க ப்ரே பண்ணிட்டு வரலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். we will just continue, you can come on and join us. okay, sorry. ரைட், ஷுட் பத்தி நான் சொல்ல போறேன். ஷுட் பத்தி வர சொல்றேன். 100% என்றால் ஈஸ் போட்டு போட வரும். he is at home, அவன் வீட்டுல இருக்கிறார், இந்த இருக்கார். 100% he is at home. சரியா? ரைட். ஷுட்டுக்கும் மஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாப்போம். நீங்க இதை எழுதிக்கோங்க. இப்ப இதனுடைய அர்த்தத்தை நான் சொல்ல வரல. அவன் வீட்டில் இருப்பான் அப்படிங்கிறது தான். பட் இருக்கக்கூடிய சதவீதத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. நான் சொல்றது ஓகேவா? ஷுட்டும் மஸ்டும் நான் சொல்லுவேன் இப்ப, டோன்ட் வரி. ஓகே, இப்போ இதுக்கு நான் அர்த்தம் சொன்னால் அந்த சதவீதத்தில் மாற்றத்தை கொண்டாங்க, அவ்வளவுதான். நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். ஒருத்தர் சொல்றாரா இருந்தால் யூ கேன் பி a டாக்டர் அப்படின்னு சொல்றாரா இருந்தா நமக்கு அது நடக்கக்கூடிய சதவீதம் ஒரு 75% தான். சரியா அளந்து எடுத்த அளவு அல்ல, ஒரு கணிப்பு. ஓகேவா? 75% தான் அப்படிங்கிற நினைச்சுக்கோங்க. நீங்க வேற உதாரணங்கள் பாருங்க. he will be a doctor, he can be a doctor, he may be a doctor, he might be a doctor. ஒரு வைத்தியராக இருக்கலாம்.
ஆகலாம். ஷுவர் குறைவான ஷுவர் குறைவு. இது ஆக்டிவ் வாக்கியங்கள்ல கூட யூஸ் பண்ணலாம். இட் மைட் ரெயின், மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். நான் இதை படிச்சு கொடுத்துருக்கேன் ஆக்டிவ் பாடத்துல. ஓகே, லெட்ஸ் மூவ். நான் டவுட் இருந்தால் அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஷுட் பாருங்க, ஷுட் போட்டு எப்படி சொல்லியிருக்கிறோம்? யூ ஷுட் பி ஹாப்பி, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். we should not be here, நம்ம இங்க இருக்க கூடாது. he should be at home, அவன் இருக்க வேண்டும். they should be careful, அவங்க கவனமா இருக்கணும். இந்த should என்பது அறிவுரை அல்லது உபதேசமாகவே இருக்கும். அறிவுரை அல்லது உபதேசமாக இருக்கும். ஓகேவா? ரைட். should வந்து இப்ப நீங்க தொடர்ந்து பாடத்தோட வந்திருந்தா தான் விலங்கு. விளையாட்டி நடுவழியில வந்தா யாருக்கும் இது விளங்குறது கஷ்டமா இருக்கலாம். நம்ம இப்போ இது ஒரு 3 மாத பயணம் இல்லையா? 3-4 மாத பயணம். ஓகே, ரைட். should என்பது எதற்கு யூஸ் பண்றோம்? ஒரு உபதேசம், அறிவுரை சொல்றதுக்காகத்தான் should யூஸ் பண்ணும். ஓகேவா? இப்ப நான் எந்த வாக்கியத்தை எடுத்திருக்கிறேன்? பி ஃபார்ம் என்ற ஒரு பாடத்தின் கீழ் சிம்பிள் ஃபியூச்சரில் எப்படி யூஸ் பண்ணுவது என்பதை பற்றி தான் சொல்றேன். பி ஃபார்ம்ங்கிற பாடத்துல நான் இங்க வந்து ஆக்டிவ், பாசிவ் மற்ற பாடங்கள் பற்றி கதைக்கவில்லைங்கிறது உங்களுக்கு புரியணும். ஓகேவா? பாருங்க, should be should be should be should be எல்லாம் இருக்கு எல்லா இடத்துலயும். will be will be will be will be இருக்கிற இடத்துல எல்லாம் should be இருக்குது இல்லையா? you can understand that. ஓகே, should be happy எழுதிக்கோங்க. you should be happy, நீ சந்தோஷமாக இருக்கணும். ஒரு அறிவுரை கொடுக்குறான், நீ சந்தோஷமா இருக்கணும். ஏன் கவலையா இருக்கிற? you should be happy, நீ கவலையா இருக்க கூடாது இல்லையா? we should not be here. கொரோனா பேஷன்ஸ் இருக்கிற ஒரு இடம் இருந்தா என்ன சொல்லுவாங்க? we should not be here, நம்ம இங்க இருக்க கூடாது இல்லையா? யாரோ சொன்ன மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் ஆனால்தான் மற்றவர்களுடைய நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிய வரும், அதே போல் மற்றவர்களுடைய பாசிட்டிவ்ஸும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்ன கேள்விப்பட்டேன். எஸ், தட்ஸ் ட்ரூ இல்லையா? நான் கண்டேன், இப்படி பாசிட்டிவ் ஆயிடுச்சு, ஒரு 2 கிழமைக்கு கிளாஸ் செய்ய முடியாது அப்படின்னா, ஐயோ சார் என்னாச்சு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டவர்கள் இருக்கும். அதே சமயம் டக்குன்னு குரூப் அவுட் லிஃப்ட் ஆகி போனவங்களுடைய தொகை கொஞ்சம் இருந்தது. நான் பார்த்தேன். மெசேஜ் போட்டு சோகம் இல்ல, வர முடியாது, 2 வீக்ஸ் கிளாஸ் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே குரூப்பை விட்டு விலகிய தொகை இருக்கிறது. எல்லா குரூப்ல மாதிரி இருக்குது பொதுவா. டக்கு டக்குன்னு வேலைக்கு போயிட்டா, ஐயோ இந்த ஆள் வருவதோ தெரியல, இனி இந்த ஆளை நம்பி வேலை இல்ல, ரைட் அப்படின்னு போனவர்கள் இருப்பார்களா இருக்கும். சோ அந்த கதை உண்மை. ப்ரிபோசிஷன் பத்தி பிறகு படிக்கலாம். ப்ரிபோசிஷன் சொல்ல முடியாது இல்லையா? இப்ப இங்க ப்ரிபோசிஷன் வந்து அட் ஹோம்ல இருக்கிற அட் வந்து ப்ரிபோசிஷன், இங்க வேற ப்ரிபோசிஷன்ஸ் இல்ல. அட் என்பது ஒரு ப்ரிபோசிஷன். அது ப்ரிபோசிஷன்ங்கிற பாடத்துல நம்ம வேறையா பார்ப்போம். ஓகே, ரைட். should, you should be happy, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். we should not be here, நம்ம இங்க இருக்க கூடாது. he should be at home, அவன் வீட்டில் இருக்க வேண்டும். உங்களுக்கு விளங்கணும், சிம்பிள் ஃபியூச்சர் வாக்கியங்கள்ல தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். they should be careful, அவங்க கவனமா இருக்கணும். ஓகே, யாரோ கேட்டிருக்காங்க shall. உண்மையிலேயே shall என்பது I, we என்ற 2 சொற்களுடன், எழுவாய்களுடன் பயன்படுத்தப்படும் ஒரு சொல். வில்லுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். ரைட்டா? இந்த விஷயம் 2 நினைவு வச்சுக்கோங்க. I, we 2 பேருடன் வில்லுக்கு பதிலாக பயன்படுத்துறது. பட் இப்போ இந்த ஃபியூச்சர், இந்த பிரசன்ட், இன் இங்கிலீஷ் we don't use shall. I shall go ன்னு நம்ம சொல்றது இல்லை. ஏன்? நம்ம அதை சுருக்கி சொல்லிடுறோம். I will go. இல்ல மத்தவங்க வீடியோ பத்தி don't worry, you don't worry, anyone don't worry. ஓகேவா? நீ just you continue your lessons, don't worry. யாராவது வீடியோ ஆன் பண்ணிருக்காங்களா இல்லையா, don't worry, just keep going, you study. okay, don't worry about those things. சரி, அப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த பாருங்க, மறந்துட்டேன் இல்லையா? shall என்பது I shall go என்பதை சுருக்கி I'll go என்று சொல்லிடுவோம். we shall go என்பதை shall தான் சொல்றேன். we shall go என்பதை will அப்படின்னு சுருக்கிடுவோம். அதனால அங்க shall யூஸ் பண்றோமா will யூஸ் பண்றோமாங்கிற ப்ராப்ளமே வராது. நார்மலி we don't use shall. ஆனால் கேள்வி கேட்கும் போது நான் போகவா, நாங்க வரவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது, பெர்மிஷன் வாங்கும் போது
நம்ம shall பாவிக்கலாம். Shall I go? அப்ப shall தான் போடணும். Will I go ன்னு சொல்லக்கூடாது. Will we go அப்படின்னு சொல்லக்கூடாது. Shall I go? Shall we go? Shall I tell you something? நான் உனக்கு ஒரு கதை சொல்லவா? Shall I tell you something? Shall I come in? நான் உள்ளுக்கு வரலாமா? May I கூட போடலாமாங்க, அது வேற கதை இல்லையா? அப்போ shall என்பது கேள்வி கேட்கும் போது மட்டும் யூஸ் பண்ணுங்க. shall என்பதை கேள்வி கேட்கும் போது மட்டும் யூஸ் பண்ணுங்க. shall I come in? shall we go? போமா அப்படிலாம் கேட்கும் போது மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. so I shall go, I will go அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஓகேவா? ஓகே ஓகே ரைட் குட். அப்ப எழுதி இருப்பீங்க நம்புறேன். அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். should என்பது எத்தனை வீதம் உண்மை அல்ல. should என்பது நான் சொன்னது நீங்க கேட்கல நினைக்கிறேன். should என்பது ஒரு அறிவுரை, ஒரு உபதேசம், ஒரு அறிவுரை அல்லது உபதேசம். ஓகேவா? you should be happy. நீ சந்தோஷமா இருக்கணும், இருந்தா நல்லது, உனக்கு நல்லது. அந்த பாருங்க, we should not be here. நம்ம இங்க இருக்க கூடாது, நம்ம இங்க இருக்கக்கூடாது. ஒரு அறிவுரை, ஒரு உபதேசம். அது எவ்வளவு சதவீதம் என்பது he should be at home. அவன் வீட்டுல இருக்கணும், வீட்டுல இருந்தா தான் நல்லது. அவன் பாசிட்டிவா இருக்கான், so he should be at home. அவன் அங்கங்க தெரியக்கூடாது. அந்த பாருங்க ஒரு அறிவுரை. பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவாரு he should be at home. ஆனால் இதே போலீஸ்ல வந்தா என்ன சொல்லுவாங்க? நீங்க இருக்கக்கூடாது, சாரி வீட்டுல தான் இருக்கணும் அப்படிங்கறத ஒரு சட்டமாக சொல்வார்கள் இல்லையா? அந்த நேரம் தான் நம்ம எதுக்கு போறோம்? மஸ்டுக்கு போறோம். ஓகேவா? ஓகே. அப்ப ஷுட்ட பத்தி சொன்ன விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அறிவுரை, ஒரு உபதேசம். நான் இங்க பி ஃபார்ம் பாடத்துல மட்டும்தான் கதைச்சேன். ஓகே. இப்ப மஸ்ட பத்தி பார்ப்போம். மஸ்ட், யூ மஸ்ட் பி த லீடர். இது ஷுட்டுக்கும் மஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஷுட் என்பது அறிவுரை, ஒரு உபதேசம். பட் மஸ்ட் என்பது கட்டாயப்படுத்தல். You must be the leader. We must be responsible. He must be aware. Kids mustn't be here. சின்னவர்கள் இங்கே இருக்க முடியாது, இருக்க கூடாது என்பது சட்டமாக இருக்கும் அந்த இடத்துல. ரைட்டா? இப்போ நம்ம சொல்லுவோமே he should be at home. அவர் வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? he should be. அது ஒரு 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 டாக்டர் சொல்லும் போது அவர் சொல்லுவாரு you should be at home. நீங்க வீட்டுல இருக்கணும், நீங்க வெளியெல்லாம் போக கூடாது, யூ ஆர் பாசிட்டிவ் நவ் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் போலீஸ்ல வந்தா என்ன சொல்லுவாங்க? அவங்க சட்டம் தான் பார்ப்பாங்க. யூ மஸ்ட் பி அட் ஹோம். யூ மஸ்ட் பி அட் ஹோம். நீங்க வீட்டுல தான் இருக்கணும், வெளியில போக முடியாது. வெளியில போனா அவங்களுக்கு என்ன செய்வோம்? போலீஸ்க்கு போடுவோம், வழக்கு போடுவோம். ஏன்னா யூ டோன்ட் மஸ்ட் ஸ்மோக்னு சொல்ல முடியாது. யூ மஸ்ட் நாட் ஸ்மோக்னு தான் சொல்லணும். டோன்ட் மஸ்ட் ஒன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? டோன்ட் எங்க யூஸ் பண்றதுன்னு நான் படிச்சு கொடுத்துட்டேன் ஸ்டார்ட்லயே. ஆக்டிவ்ல சிம்பிள் பெர்சன்ட்ல நான் படிச்சு கொடுத்தேன் எப்படி டோன்ட் யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? நிஹலா தஹானியா. ஓகே ரைட். அப்போ எழுதிக்கோங்க, யூ மஸ்ட் பி த லீடர். நீ தான் லீடர் ஆகணும், நீ தான் லீடர் ஆகணும், கட்டாயம் நீ தான் லீடர் ஆகணும். யூ மஸ்ட் பி த லீடர். அது உபதேசம் அல்ல, ஒரு ஆர்டர், ஒரு ஒரு கட்டளை. கட்டளையே சாசனம், சாசனமே கட்டளையா, அந்த மாதிரி தான் அதுவும். we must be responsible. நம்ம என்ன செய்யணும்? பொறுப்பு கூற வேண்டும். we must be responsible. நம்ம பொறுப்பு கூறணும். அது ஒன்னும் செய்ய முடியாது, தப்பிச்சு போக முடியாது. we must be responsible. he must be aware. aware என்றால் தெரிந்திருத்தல், அறிந்திருத்தல். he must be aware. அவன் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒருத்தர் பாசிட்டிவ் ஆயிட்டாரு, அவர் ரோட்ல போயிட்டு கடைக்கெல்லாம் போய்கிட்டு இருந்துட்டு போலீஸ்ல பிடிச்சோன்னு சொல்ல இயலுமா? ஐயோ சார் எனக்கு தெரியாது சார், அப்படி வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது சார், அப்படி சொல்ல முடியாது. he must be aware. கோர்ட்ல எல்லாம் போயிட்டு சொல்ல முடியாது. கோர்ட்ல என்ன சொல்லுவாங்க? you must be aware. நீ தெரிஞ்சிருக்கணும், இது சட்டம், this is rules. ஓகேவா? இப்ப இதே ஒரு டாக்டர் சொன்னா என்ன சார்? ஐயோ அப்படி இல்ல தானே, நீங்க தெரிஞ்சிருக்கணும் தானே, you should be aware இல்லையா? you should be aware. நீங்க தெரிஞ்சிருக்கணும். அந்த இது இருக்கணும் வேற. போலீஸ்ல சொல்லும் போது அது வேறையா இருக்கு இல்லையா? ஓகேவா? நான் சொல்றது விளங்குதா? மஸ்ட் ஷுட் பத்தி இதுக்கு முதல்ல பேசியிருக்கிறோம். இப்ப நீங்க சும்மா யோசிங்களே, you must wear a mask. யார் சொல்லுவா? போலீஸ்ல சொல்லுவாங்க. ஆனா கொரோனா ஸ்டார்ட்ல என்ன சொன்னாங்க? you should wear a mask. நீங்க ஒரு மாஸ்க் போடுறது நல்லது, நீங்க ஒரு மாஸ்க போடுறது நல்லது அப்படி சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? you must wear a mask. நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்?
ஒரு மாஸ்க் அணிய வேண்டும், அது சட்டம், போலீஸ் கொண்டு போலாம் இல்லையா? பி verb பி verb தான். என்னது must be என்பது ஒரு பி verb தான். must be என்பது வி verb தான். ஓகேவா? aware mean தெரிந்திருத்தல், அறிந்திருத்தல். You must be aware of corona virus, so COVID-19 இல்லையா? கிளாஸ் 8 o'clock முடியும். ஓகேவா? புதுசா வந்தவங்க போல நிறைய விவரம் கேட்கிறாங்க. ஓகே, எழுதிக்கோங்க. யூ மஸ்ட் பி த லீடர், நீ தலைவனாக வேண்டும், கட்டாயம், கட்டளை. வி மஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள், நாம் பொறுப்பு கூற வேண்டும், கட்டளை, அது தப்பிக்க முடியாது, சட்டத்தின் முன் செல்ல வரும். ஓகேவா? he must be aware, அவன் தெரிந்திருக்க வேண்டும், கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும், அதுல ஒன்னும் தப்பிக்க முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது சட்டத்தின் முன். ஓகேவா? ஓகே, ரைட். கிட்ஸ் mustn't be here, சிறுவர்கள் இங்கு இருக்க கூடாது, இங்கு இருக்க முடியாது, கூடாது. ரைட்? நம்ம சொல்லமே ஒரு கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வார்டு, அங்க இருக்க முடியாது. ஓகேவா? ஓகே, குட். எழுதியிருப்பீங்க நம்புறேன். ஓகே, ரைட், குட். அப்போ பி ஃபார்ம் என்ற பாடத்தில் சிம்பிள் ஃபியூச்சர் என்ற வாக்கிய வகையை எடுத்து அதில் எப்படி should, must பயன்படுத்துவது, can, may, might பயன்படுத்தும் போது அதனுடைய அர்த்தம் எப்படி மாறும் என்பது பத்தி பார்த்தோம். ஒரே ஒரு வாக்கியத்துல தான் பார்த்திருக்கேன், சிம்பிள் ஃபியூச்சர். ஓகே, ஓகே, குட். இப்ப நம்ம வாக்கிய வகைகளை முடிச்சு கொண்டு வரணும் இல்லையா? இப்ப ஆக்டிவ் முடிஞ்சு, இப்ப வினைச்சொற்கள் இல்லாத வாக்கியங்கள் முடிஞ்சு கொண்டு வருது, இன்றைக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு passive ஸ்டார்ட் பண்றோம். ஹோப்ஃபுல்லி டுமாரோ அண்ட் நெக்ஸ்ட் வீக் passive முடிஞ்சிடும். அதன் பிறகு பெரிய பெரிய வாக்கிய வகைகளுக்கு போயிடுவோம் நம்ம. சோ இதுவரையும் படித்தவற்றை தொடர்ந்து படிக்கணும்னு ஆசை இருந்தால் இதுவரையும் படித்தவற்றை மீண்டும் you have to revise. ரிவிஷன் போகணும். ஓகே, ஓகே, தலைப்பு போட்டுக்கோங்க. அப்போ தயா புது பாடத்துக்கு போறோம். தயா, தயா என்ற புது பாடத்துக்கு போறோம். தலைப்பு போட்டுக்கோங்க, தயா. ரைட், ஓகே, குட். இப்போ அதுவரையும் எதுவும் டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ, யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஆஸ்க் மீ யுவர் டவுட்ஸ். பி ஃபார்ம்ல எதுவும் டவுட் இருந்தால். எனி டவுட்ஸ், எனி மோர் கிளாரிஃபிகேஷன்ஸ், வேற ஏதாவது தெளிவுபடுத்தல் தேவையா இருந்தா யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஐ கேன் ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக். எனி டவுட்ஸ்? பி ஃபார்ம் பாடம் வந்து கடந்த வாரம்ல கடைசியா நான் படிப்பிச்ச வாரத்தின் தொடர்ச்சியாகத்தான் இப்போ படிப்பிச்சேன். ஓகே தானே? நோ டவுட்ஸ் இல்லையா? ஓகே, குட். ஓகே, இப்படிதான் மெசேஜ் போடும் போது எல்லாத்துக்கும் மெசேஜ் போடாங்க, கண்டதுக்கெல்லாம் மெசேஜ் போடாங்க. சிலர் போட்டுக்கொண்டே இருக்கீங்க, எல்லாத்துக்கும் அப்படி போடாங்க. எழுதியாச்சு அதெல்லாம் போட தேவை. ஐ நோ த டைம் அண்ட் ஐ வில் give that. Okay, don't worry. Okay, நம்ம பிரியதர்ஷினி. Yes, பிரியதர்ஷினி மா. Good evening sir. Good evening மா, சொல்லுங்க. Sir, doubt இல்ல, மாடல்ஸ்க்கு ஸ்பெல் சார் MODELS சார் DALS. நான் என்ன போட்டிருந்தேன் எனக்கு நினைவு இல்லை. ஓகே, sorry அப்ப அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ELS ஓகே சார், நான் மிஸ் பண்ணிருப்பேனா இருக்கும். ஓகே, thank you very much. பாருங்க, அப்படி இருந்தா மாத்திக்கோங்க. ஓகே, தயா பாடத்துக்கு போவோம் நம்ம இல்லையா? தயா வந்து ஒரு புது பாடம். ஓகே, ரைட். தயா வந்து ஒரு புது பாடம். தயா என்றால் என்ன என்று முதலாவது தெரிஞ்சிருக்கணும். தயா பாடத்தை எங்க யூஸ் பண்ணணும்? ஏன்னா இது யாரும் தயா வந்து வேற ஒரு பாடமா யூஸ் பண்றது குறைவு. இப்ப இதை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? இதை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு வாக்கியம் சொல்லலாம் இல்லையா? யாராவது, anyone, if you like to come and help us. Yeah, good. Okay, maybe Takshila. Yeah, Takshila.
Takshila, you can switch on your mic. Good evening, sir. Good evening, Takshila. என்ன சொல்லுவீங்க இந்த படத்தை பார்த்து? ஒரு வாக்கியம் சொல்லுங்க. There is a bicycle. தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? அதுதான் எனக்கு வேணும். இங்கிலீஷ்ல சொல்றது no problem, I don't worry. I mean, what do you mean in English? இது ஒரு சைக்கிள். இது ஒரு சைக்கிள். நோ நோ, நல்லா யோசிங்க. இதுதான் நம்மளுக்கு இருக்க பிரச்சனை. நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல தெரியுது, பட் we have problem in what do you call English, இல்லையா? சாரி, தமிழ். பிரியதர்ஷினிமா பாப்போம். சாக்ஷிலா அப்படியே இருங்க. பிரியதர்ஷினிமா, சார் அங்க ஒரு சைக்கிள் இருக்கிறது. இங்க ஒரு சைக்கிள் இருக்குது. இங்கு ஒரு சைக்கிள் இருக்கிறதா? அங்க ஒரு சைக்கிள் இருக்கிறது. நோ நோ, அங்க ஒரு சைக்கிள் இருக்கிறது இல்ல. சும்மா சொல்லுங்க. அங்கெல்லாம் அது ஒரு சைக்கிள். அது ஒரு சைக்கிள். இப்ப வாக்கியம் என்னன்னு சொல்லிட்டீங்க. there is a bicycle னு சொல்லிட்டாங்க நிறைய பேர், இல்லையா? இப்ப நமக்கு வேணும் ஓகே, there is a bicycle னா என்ன அர்த்தம்? அது ஒரு சைக்கிள். நோ. பாத்திமா உஸ்னா, பாத்திமா. Good evening, sir. குட் ஈவினிங் மா. There is a bicycle னா அங்கே ஒரு பைசிக்கிள் இருக்கிறது. நோ, ராங். நிரோஷினி, நிரோஷினி. Good evening, sir. குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. there is a bicycle சொல்லிட்டாங்க இங்கிலீஷ்ல. நான் கேக்குறேன் தமிழ்ல என்ன அப்போ? அங்கே ஒரு பைசிக்கிள். நோ 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 நோ. நிஹ்லா தஹானி, நிஹ்லா தஹானி. இங்கே ஒரு பைசிக்கிள் இருக்கிறது. நோ, ராங் ராங். என்னாச்சு? ஓகே, பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி, சாரி பிரகாஷினி, சாரி பிரகாஷினி இல்லையா? சரண்யா. Good evening, sir. குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. அங்கு ஒரு பைசிக்கிள் இருக்கிறது. நோ, ராங். ட்ரிங்கோமலிக்கு போறோம். ட்ரிங்கோமலி, ஜஹரா. அது ஒரு பைசிக்கிள். நோ 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 நோ. there is a bicycle இப்ப சொல்லிட்டாங்க வாக்கியத்தை. நான் இப்ப அதுக்கு அர்த்தம் தான் கேக்குறேன். ஐசே, என்ன நடக்குது? ரிவ்தா, ரிவ்தா. Good evening, sir. Good evening, Ravda. How are you? I'm fine, sir. How are you? Okay. Fine, fine. சொல்லுங்க. ஒரு பைசிக்கிள் உள்ளது. Very good. There is a bicycle mean ஒரு பைசிக்கல் இருக்கு. ஒரு பைசிக்கல் இருக்கு. அப்படிதான் ரிவ்தா. இப்ப இத சொல்லுங்க ரிவ்தா. There's a boy. Oh, there's a boy. என்னது அர்த்தம்? அங்க ஒரு பைசிக்கிள். இல்ல இல்ல, அந்த போய பத்தி சொல்லிட்டு பைசிக்கல்னு சொல்றீங்க. ஒரு பாய் இருக்கிறது. ஒரு பாய் இருக்கிறான். ஒரு பாய் இருக்கிறான். ஒரு பாய் ஈக்க. ஒரு பாய் ஈக்க. ஓகே. There's a bag. There's a bag. ஒரு பேக் இருக்கு. ஒரு பேக் இருக்குது அது. There are books. There are books. Books இருக்கு. புத்தகங்கள், books இருக்குது. books ஈக்க. புத்தகங்கள் இருக்கின்றன. புத்தகங்கள் இருக்குது. There are pens. There are pens. என்னது அப்போ? Pens இருக்கு. ஓகே, thank you ரிவ்தா. thank you very much. இப்போ என்ன பிரச்சனைனா, தயா என்ற சொல்லை கண்டவுடன் நீங்க என்ன செய்றீங்க? அங்கே அப்படின்னு ஒரு அர்த்தம் போட்டுக்கொள்றீங்க. என்னோ அப்படி ஒரு அர்த்தம் இல்ல. தயா என்பதற்கு அர்த்தம் இருக்குது தான், அங்கே என்று. அப்படியா இருந்தா வாக்கியத்துல கடைசியில இருக்கணும். there is a bag there. அங்கே ஒரு பேக் இருக்கிறதுன்னு வரணும். உண்மையிலேயே எழுதி வச்சுக்கோங்க. தயாங்கிற தலைப்புக்கு கீழே இது ஒரு போலி எழுவாய். இது ஒரு போலி எழுவாய். போலி எழுவாய். சியூடோ சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. சியூடோ எழுத்து PSUDEO. சியூடோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
PSUDEO pseudo pseudo subject னு சொல்லுவோம். pseudo subject mean போலி எழுவாய். போலி எழுவாய் என்ன போலி எழுவாய்னா அவர் எந்த அர்த்தத்தையும் கொடுக்க மாட்டார். அவர் எந்த அர்த்தத்தையும் கொடுக்க மாட்டார். நம்ம பாப்போம் கொஞ்சம் முன்னுக்கு போய் என்னன்னு. இந்த உதாரணத்தை பாருங்க. There is a class. There is a class. இப்ப இங்க அர்த்தம் எங்க இருந்து பார்ப்போம்? கடைசியில இருந்து தான் பார்ப்போம். There is a class. ஒரு வகுப்பு இருக்கிறது. தியாவில இருந்து ஏதாவது அர்த்தம் வருதா? தியாவில இருந்து ஏதாவது அர்த்தம் வந்துச்சா? இல்ல. ஏன்? தியா என்பது சியூடோ சப்ஜெக்ட். போலி எழுவாய்னு சொல்லுவோம். என்ன எழுவாய்? போலி எழுவாய்னு சொல்லுவோம். தியாவுக்கு அர்த்தம் இல்லை. அப்போ தியாவில் ஒரு வாக்கியம் வரும்போது ரெண்டு விஷயம் இருக்கும். அது தியா என்ற சொல்லில் இருந்து தொடங்கும். அது தியா என்ற சொல்லில் இருந்து தொடங்கும். அடுத்தது அர்த்தம் பின்னால் இருந்து பார்க்கப்படும். ரெண்டு விஷயம் என்ன வச்சுக்கோங்க. அடுத்தது தியா எதுக்காக யூஸ் பண்றோம்? தியா எதுக்காக யூஸ் பண்றோம்? தியா வந்து அன்னோன் தெரியாத விடயங்களை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் முதலில் சொல்லும் போது தெரியாத ஒன்றை பற்றி யாருக்கு தெரியாது? கேட்பவருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் பேக் ஒன்னு இருக்கு, உங்களுக்கு அந்த பேக்கை பத்தி தெரியாது. சொல்றேன் பேக் ஒன்னு இருக்கு. சிலர் சொல்லுவாங்க வந்து ஒரு மாப்பிள்ள ஒருத்தர் இருக்காரு, ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கு. There is a bride, there is a bridegroom. அப்போ முதலாவதாக சொல்றாங்க ஒரு காணி இருக்கு. there's a land in கலவானையில் ஒரு காணி இருக்கிறது. சோ ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு யாரும் சொல்லும் போது அல்லது இன்னொருவருக்கு நாம் போய் சொல்லும் போது அவருக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சு நாம் சொல்லும் போது தியாங்கிற ஒரு வாக்கியத்தை யூஸ் பண்றோம். ஓகேவா? தியாங்கிற வாக்கியத்தை யூஸ் பண்றோம். அப்ப தியா இஸ் a class. ஒரு வகுப்பு இருக்கிறது. எங்க இருந்து பார்க்கிறோம்? பின்னால் இருந்து பார்க்கிறோம். வகுப்பு ஒன்று இருக்கிறது. பாருங்க எப்படி வருதுன்னு. பின்னால் இருந்து பார்க்கணும். வகுப்பு ஒன்று இருக்கிறது. தியா இஸ் a class. அப்ப தியா என்ற தலைப்பு கீழே எழுதிக்கோங்க. தெரியாத என்ன எப்படி போட்டுக்கோங்க? கேட்பவருக்கு தெரியாத ஒன்றை பற்றி முதலில் கூறும் போது இது பயன்படுத்தப்படும். கேட்பவருக்கு தெரியாத ஒரு விடயத்தை பற்றி முதலில் கூறும் போது. கண்டியில் ஒரு காணி இருக்கிறது இல்லையா? ITNல் ஒரு பிலிம் இருக்கிறது. சக்தி டிவியில் ஒரு நாடகம் இருக்கிறது. There is a drama in சக்தி டிவி. அப்படித்தான் சொல்லணும். There's a news at 8 o'clock. 8 மணிக்கு ஒரு நியூஸ் இருக்கிறது. பாருங்க பின்னால் இருந்து தான் வருவோம் எப்பவுமே. There is a girl called Rivda in Kurunagal. There is a girl called Rivda in Kurunagal. குருநாகலையில் ரிவ்தா என்று ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு சிறுமி இருக்கிறாள். There is a girl called Rivda in Kurunagal. So there என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கே அதோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அதாவது தியா என்ற பாடத்தில் அர்த்தம் இல்லை. ஓகே தானே? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். போம். அப்ப நம்மளோட சார்ட்டை ஃபில் பண்ணுவோம் இல்லையா? நம்மளோட சார்ட் ஃபில் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. தியா பாடத்திலையும் நம்ம யூஸ் பண்றோம் ஈசா. இங்கு ஆம் யூஸ் பண்ணுவது இல்லை. யாருக்கு சொல்ல முடியும் ஏன் இங்கு ஆம் யூஸ் பண்ணுவது இல்லைன்னு? தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கலாம். இப்ப எல்லாரும் கை தூக்கி இருந்தா தெரியாது. எனக்கு யாருக்கு தெரியும் தெரியாது இல்லையா? தெரியாதவங்க கை கீழே போட்டுருங்க. தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே. நஃப்லா. ஓ சாரி. நஃப்லா. ஸ்வஸ்திகா. ஸ்வஸ்திகாவுக்கு தெரியுமா ஏன் இங்க ஆம் இல்லைன்னு? Swastika, you can switch on your mic and say. Yeah. Hamna Fazi. சொல்ல முடியுமா Hamna?
அம்னா யூ கேன் ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக். நான் உங்களோட மைக் ஆன் பண்ணியிருக்கிறேன். யாராவது சொன்னா நல்லா இருக்கும். இதான் பார்த்தேன். ஓகே ரிப்தா. ஓகே பிரியதர்ஷினி சொல்ல முடியுமா? ஏன் இங்க இஸ் ஆம் இல்ல? சார் ஆம் வந்து ஐ கூட மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் சார். ஓகே ஐங்கிற எழுவாய் வர போறது இல்ல அப்படிங்கிறது. வெரி குட். இன்னொரு விஷயம் சொன்னோம் இல்லையா நம்ம இதுல வந்து தெரியாத விஷயங்களை பத்தி தான் கதைக்க போறோம். கிளியரா? அப்போ தெரியாத விஷயங்கள் ஐ எப்படி வரப்போறது இல்ல, அப்படித்தானே? அது ஒண்ணு. அடுத்தது உண்மையிலேயே தியா என்ற பாடம் என்ன சொல்லில் தொடங்கும்? தியான்ற சொல்லத்தான் தொடங்க போகுது. அப்போ எப்படி ஆம் போட போறது இல்ல. அடுத்து இன்னொரு விஷயம், இங்கு தெரியாத விடயங்களை பற்றி தான் நம்ம பேச போறோம். அதனால ப்ரோனவுன்ஸ், அதாவது என்னது, பிரதிப்பெயர்கள் நம்ம யூஸ் பண்ண போறதே இல்ல. என்னது பிரதிப்பெயர்கள்? ஹி, ஷி, வி, யூ, தே, இதெல்லாம் நம்ம இங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே தானே? ஓகே. அப்ப இப்போ இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப பாருங்க, பி ஃபார்ம்லயும் ஈசா இருக்குது, தியாவிலையும் ஈசா இருக்குது. அப்போ ஒரு வாக்கியம் எழுதும் போது இது ரெண்டும் குழம்பாதா நமக்கு? இது பி ஃபார்மா தியாவா அப்படின்னு குழம்பாதா? குழம்பாது தானே சார். ஏன் குழம்பாதுன்னு சொல்றீங்க? இங்க அதுல தியா யூஸ் பண்ண மாட்டோமா சார்? அதாவது தியா பாடத்துல கட்டாயம் என்னத்துல தொடங்கி இருப்போம்? தியால தொடங்கி இருப்போம். தியால தொடங்கி இருப்போம். பி ஃபார்ம்ல வேற வேற சொற்கள் வரும். பி ஃபார்ம்ல எப்பயுமே தியா வராது முன்னுக்கு. ஓகேவா? பின்னுக்கு தான் வரும் சார். பின்னுக்கு தான் வரும். பின்னுக்கு வரலாம். நிமாலிஸ் தே அப்படி சொல்லலாம். பின்னுக்கு வரலாம். நான் சொன்னேன் முன்னுக்கு. ஓகே, அது ஒரு விஷயம். முன்னுக்கு வராது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல போனேன், இப்போ பி ஃபார்ம் மத்த பிள்ளைகளும் கேட்டுக்கொள்ளணும், நல்ல பிள்ளைகள் மாதிரி. ஆம் ஈசா யூஸ் பண்ணும் போது எதை வச்சு ஆம் மா ஈசா ஆவான்னு யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம் நம்ம? எங்க உள்ள சொல்ல வச்சு? வாக்கியத்துல எங்க உள்ள சொல்ல வச்சு ஆமா ஈசா ஆவான்னு செலக்ட் பண்ணுவோம்? எங்க சப்ஜெக்ட் வச்சு சார். அதாவது அது எங்க இருக்கும்? வாக்கியத்துல எங்க இருக்கும்? முன்னாடி இருக்கும். முன்னாடி இருக்கும். நல்லா இதை தெரிஞ்சுக்கோங்க, மத்தவங்களும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பி ஃபார்ம்ல பாருங்க ஆமிசா போட்டிருக்கேன் இல்லையா? அந்த ஆமிசா வந்து செலக்ட் ஆகும் எதை வைத்து? வாக்கியத்தில் உள்ள எழுவாயை வச்சு. அதுதான் செலக்ட் ஆகும். தியா பாடத்துல அப்படி செலக்ட் பண்ண முடியுமா? ஏன் செலக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லுங்க முதல்ல. முடியாது சார். முடியாது. ஏன்? அங்க எல்லா இடத்துல என்ன இருக்கும்? தியா தான் இருக்கும். ஓகே தானே? அப்போ இங்கு ஈசா ஆவா என்பது தெரிவு செய்ய போறோம் எதை வச்சு? ஆப்ஜெக்ட் வச்சு. அதாவது அதுல இருக்கிற பொருட்களின் எண்ணிக்கையை வச்சு தான் செலக்ட் பண்ண போறோம். அப்படித்தானே? ஓகே. இப்போ இங்க அப்படி இல்ல. ஆம் வந்து ஈசா ஆவாங்கிறது யூஸ் பண்றது முன்னுக்கு ஹி இருக்குதா, ஷி இருக்குதா, வியா இல்லாட்டி வேற எதுவும் இருக்கா அப்படிங்கறது முன்னால் உள்ளதை வச்சுதான் செலக்ட் பண்ணுவோம். ஆனா தியா பாடத்துல அப்படி அல்ல. முன்னால் எப்பவுமே தியா தான் இருக்கும். அதனால அதை வச்சு செலக்ட் பண்ண முடியாது. பின்னால் வரப்போற எண்ணிக்கையை வைத்து தான் இதை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அப்ப இன்னொரு உதவி நீங்க செஞ்சுட்டு போயிருங்க. இப்ப பாருங்க, ஆம் மட்டும்தான் இல்ல, ஈசா இருக்குது. அப்ப ஈசாவா இருந்தா மத்ததுல எல்லாம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஓசோ இருக்கும் சார். ஓசோ இருக்கும் இல்லையா? வில் பியும் இருக்கும். அப்போ பி ஃபார்முக்கும் தியாவுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியுதா? பாடமாக்குறதுல கஷ்டமா? நோ சார். நோ. ஆனா தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? பி ஃபார்ம் எழுவாய்கள் மாறி வரும். தியாங்கிற பாடத்துல எப்பவுமே என்ன வரும்? தியா மட்டும்தான் வரும். அதுவும் முன்னுக்கு வரும். ரைட். இப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது மாற்றம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி இப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஹேவ் பீன் வராதுன்னு நினைக்கிறேன் சார். ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் வரக்கூடாதுன்னு? ஐக்கு மட்டும். ஏன் ஐக்கு மட்டும் தானே? இல்ல இப்போ இங்க வந்து எழுவாயை வச்சு தீர்மானிக்க போறது இல்லையே நம்ம. ஆமா சார். நம்ம எதை வச்சு தீர்மானிக்க போறோம்? தியா வச்சு தான் தீர்மானிக்க போறோம். தியா வச்சு இல்ல. பின்னால் வர போற எண்ணிக்கை, பொருட்களின் எண்ணிக்கை. அப்ப பின்னால் நிறைய வந்துருச்சுன்னா ஹேவ் பீன் போடணுமே இல்லையா? நான் சொல்றேன், இப்ப மேல ஈசா இருக்குதா அங்கேயும் 1 2 இருக்குது இல்லையா? 1 நிறைய இருக்கு இல்லையா? அப்ப அந்த மாதிரி இதுலயும் 1 நிறைய இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் சார். அப்ப ஹேவ் பீன் வருமா வராதா?
வரும் சார். வரும். அப்போ இதுலயும் மாற்றம் வராதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம், ஈஸா இருந்தால் அதனுடைய எல்லா பிரிவுக்கும் ஒரே வகை தான் வரும் இல்லையா? அப்ப என்ன இருக்கும் அங்கேயும்? have been, has been, had been, will have been. அப்போ பி ஃபார்ம் சார்ட்டையும் தே சார்ட்டையும் பாடமாக்கிறது வெறும் இலகு, ரெண்டும் ஒன்னே தான். ஒரே ஒரு மாற்றம் என்ன, மேல என்ன இருக்குது, ஆம் இருக்குது, இங்க ஆம் இல்ல, அது ஒன்று தான் மாற்றம். ஓகேவா? ஓகே சார். ஓகேமா, ஓகே ஓகே ரைட். அப்ப எழுதிக்கோங்க மத்தவங்க. ரைட். யக்ஷாயினி, எனி டவுட் யக்ஷாயினி? No sir. Okay, any problem you can ask me. Okay va? Any problem? Okay sir. Okay. Yes sir. Okay இல்ல இருக்கு sorry. இப்போ டவுட் இருக்கவங்க மட்டும் கை தூக்கி கொண்டா ஈஸி. நான் அப்ப டவுட் தீர்த்துட்டு போலாம் இல்லையா? If you have any doubts you can raise your hands. Okay, good. Hamna Fasi, any doubts Hamna Fasi? கேட்டு பாப்போம். ஹம்னா? No sir. ஓகேமா, கை கீழ போட்டுக்கோங்க, ஈஸியா இருக்கும். அர்ஷாக் ஓ சாரி அர்ஷாக். திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க, மத்தவங்க எழுதிக்கோங்க அது வரையும். அர்ஷாக் ஒன்னாகலையா? ஆத்திகா இல்லையா? ஆயிஷா, ஆத்திஃபா, டவுட் இருந்தா கேளுங்க. சார் தேர்ண்டா என்னென்று சொல்லி வசனம் சொல்லியிருந்தீங்க, அதை திரும்பி சொல்லுமா? தியா என்றால் தெரியாத, அதாவது கேட்பவருக்கு. இப்ப நான் வந்து யார் ஆத்திகாவுக்கு ஏதாவது சொல்றேன் அப்படின்னா ஆத்திகாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சு நான் சொல்றேன். ஓகேவா? சில வேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆத்திகா, can you switch on your mic? Sure. Oh. தேவ்ல ஏ போடல. தேவ்ல ஏம் போடணும். ஆத்திகால ஐஷா கேட்டாங்க போல கேள்வி இல்லையா? நான் சொல்றேன் ஐஷா. ஆத்திகா கேட்ட கேள்விக்கு ஆத்திகா ஏம் போடலையேன்னா தியா பாடத்துல நம்ம ஐ என்ற சொல் பயன்படுத்த மாட்டோம், நான் என்பதை பயன்படுத்த போறது இல்ல. ஓகேவா ஆத்திகா? தியா பாடத்துல எல்லா வாக்கியமும் என்னத்துல தொடங்கும்? தியாவுல தான் தொடங்கும். அப்போ அங்க there is a ball, there are balls தான் எழுத போறோமே ஒழிய ஐ போட போட்டோம். இப்ப ஐ வராட்டி என்ன வராதுமா? am வராது. ஓகேவா? ஓகே. ஆயிஷா ஆத்திஃபா கேட்டது நான் மறந்துட்டேன் கேள்வி. ஆயிஷா ஆத்திஃபா இன்னும் சொல்ல முடியுமா கேள்வியை? என்னன்னு சொல்லி முதல் வசனம் சொல்லிருந்தீங்க. ஓகே. தியா என்ன ஆத்திஃபா, ஒருத்தர்ட்ட நம்ம போய் சொல்லும் போது அவருக்கு தெரியாது. அப்ப நான் அவரை சொல்றேன் கேட்பவர்னு போட்டுக்கொள்றேன். ஓகேவா? கேட்பவர் தெரியாத ஒன்றை பற்றி முதலில் சொல்லும் போது இது பயன்படுத்தப்படும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கோங்க. சுக்ரா ரிஸ்வான் எஸ் ரிஸ்வான் எழுதி பாடமாக்கிக்கோங்க மத்தவங்க. ரிஸ்வான், you can switch on your mic. ரிஸ்வான். Yes sir. சொல்லுங்க ரிஸ்வான். Sir, for the how can have been will come? Now I will give the examples. Okay, I'm going to give you some examples. Okay va? Okay sir. Okay, just wait, I'll give some example. Okay. Arshak, are you there? Arshak, you can switch on your mic. Arshak. ஐயோ என்னது, நான் கணக்க ஆஃப் பண்ணல, நீங்க ஆன் பண்ண. ஓகே சாரி அர்ஷாக், சொல்லுங்க அர்ஷாக். சாரி, நான் என் கையால 2 தடவை கட் ஆயிருச்சு. சொல்லுங்க. நோ டவுட்ஸ் இல்லையா? ஓகே குட். அப்போ தியா பாடம் நம்ம பாப்போம். யாரா ரிஸ்வான் கேட்ட மாதிரி எப்படி தியாவுல வாக்கியங்கள் எழுதுறது எப்படி வரப்போகுதுன்னு பாப்போம். முதலாவது தியா பி வெர்ப் இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி வரும் பாருங்க. there is a boy, ஒரு பெயர் சொல் வரலாம். ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. there is a boy, ஒரு பெயர் சொல் வரலாம். there is a tall boy, ஒரு பெயர் சொல்லுடன் பெயர் அடைமொழி சேர்த்து வரலாம். இப்ப எப்படி அர்த்தத்தை பார்க்கணும்? பின்னால் இருந்து அர்த்தத்தை பார்க்கணும். அங்கேன்னு சொல்லக்கூடாது. ஒரு சிறுவன் இருக்கிறான்,
ஒரு உயர்ந்த சிறுவன் இருக்கிறான். There's a boy in the room. Preposition சேர்த்திருக்கிறோம். அறையில் ஒரு சிறுவன் இருக்கிறான். அப்பயும் அர்த்தம் எங்க இருந்து வருது? பின்னால் இருந்து தான் வருது. நீங்க முடிஞ்சா மேல ஒரு அம்புக்குறி போட்டுக்கோங்க, பின்னால் இருந்து முன்னுக்கு. There's a boy. இது வந்து ஃபார்மட். எப்படி தியாவில் வாக்கியங்கள் உருவாக்கலாம் என்ற வகையை தான் இங்க எழுதியிருக்கிறோம். தியா என்ற பாடத்தில் எப்படி வாக்கியங்களை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கறத தான் இங்க எழுதியிருக்கிறோம். ஓகேவா? There is a boy. ஒரு சிறுவன் இருக்கிறான். There's a tall boy. ஒரு உயரமான சிறுவன் இருக்கிறான். There's a boy in the room. There's a boy in the room. அறையில் பாருங்க, நான் அர்த்தம் எங்க இருந்து சொல்றேன்னு. அறையில் ஒரு சிறுவன் இருக்கிறான். There's time. போடாமல் எழுதி இருக்கிறோம். There's time. நேரம் இருக்கிறது. There's water. தண்ணீர் இருக்கிறது. இப்ப நீங்க சும்மா சொல்லணும் there's time. There's time. கவலைப்படாதீங்க, there's time. நேரம் இருக்கு, கவலைப்படாதீங்க. அப்ப அதை எப்படி சொல்றேன்னா இப்படிதான் சொல்லணும். ஓகேவா? There's water. There's water in the pot. சிலர் சொல்லுவாங்க pot have water. Have water in the pot அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. Have time அப்படி சொல்லுவாங்க. நல்ல உதாரணம் இது இப்போ கதைக்கிறது. நேரம் இருக்கிறதுங்கிறது எப்படி சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? Have time. Have time. Don't worry அப்படின்னா இல்ல there's time. தண்ணி இருக்குது. Have water. No, very very bad. இல்லையா? Have water இல்ல, என்ன சொல்லணும்? There's water. There's time. There's room. இடம் இருக்கு. There's room. There's money. சல்லி இருக்கு. அப்போ அப்படி சொல்லலாம். இப்ப இங்க கூட there is a tall boy in the room சொல்லலாமா? சொல்லலாம். எழுதிக்கோங்க. இந்த 4 ஃபார்மட்டையும் எழுதிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தா you can raise your hands and நான் மெதுவா தான் போறேன்னு அவசரம் இல்ல. ஒண்ணுமே அவசரம் இல்ல இல்லையா? So just ask me if there's any doubt. யாதுர்ஷி. யாதுர்ஷிமா சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் மா. சொல்லுங்க சார். குட் ஈவினிங் மா. இன்னும் நேரம் இருக்கிறது, அது எப்படி சார் சொல்றது? There's more time. இல்லங்கல சார். There's more time. There's time. Still there's time. Still there's time. நல்லா இருக்கும். Still there's time. Okay sir. There's enough time. போதுமான அளவு நேரம் இருக்குன்னா there's enough time. ஓகேவா? There's enough time. Still there's time. அதுதான் நல்லது. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் டைம் இருக்குன்னா still there's time. Okay. Dilrukshi. Dilrukshi. Hi sir, how are you? Fine, not bad. With your blusher. Sir, இதுல வந்து என்னன்னா there's time, we have time க்கும் இதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கு? எதுக்கும் we have time அப்படி இருக்கு தானே சார்? we have time. we have time அப்படி நீங்க சொல்றீங்க சார். we have time. Okay. பில்லன் சொல்றீங்க தானே சார்? அப்ப இல்ல நான் we have time பில்லன்னு சொல்லல. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க have time னு மட்டும் சொல்லுவாங்க. we எல்லாம் போடாம நேரம் இருக்கிறது அப்படிங்கறத have time have அப்படி சொல்லுவாங்க. அது பில்லன்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே சார். அதாவது we have time, சரி we have timeனா என்ன, நமக்கு நேரம் இருக்கிறது. ஓகேவா? அது ஓகே. அது ஓகே தானே? இப்போ எப்படி சொல்லுவேன்? there is a boy ங்கிறதுக்கும் I have a boy, எனக்கு ஒரு பொடியே இருக்கிறாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்க சொன்னது சரி. we have time. Okay, that is correct. No problem there. have time னு நிறைய பேர் சொல்லுவாங்க. have time have அது பிள்ளன்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே மா. கிளியர் நா. ஓகே மா. ஓகே. Atiga maybe. What is your name, mama? Atiga. Oh? Yeah. What is your name? Hello? Okay. Some problem? Network problem. Okay. Rivda? Any problem, Rivda? Yes sir. Yeah. Sir, நீங்க still there is time சொன்னீங்க தானே? அது there form வருமா? Stillங்கற சொல்ல நம்ம யூஸ் பண்றோம். அது பிரச்சனை இல்ல.
எம்மா ராதிகா ஸ்டில்ங்கிறது ஓகே வாக்கு ஆத்திகா ரிப்தாட பிரச்சனை முடிச்சிட்டு வரும். ஸ்டில்ங்கிறது இன்னொரு சொல் கூடுதலா சேர்த்திருக்கோம். ஓகேவா? முன்னாள் வரனால இல்ல அது இப்போ தியாங்கிற பாடத்துல முன்னுக்கு வேற சொற்கள் போடலாம். எஸ்டர்டே தேர் வாஸ் a musical show சொல்லலாம் தானே? ஓ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது வாக்கியத்துக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம். ஓகேவா? ஓகே थैंक यू. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். இப்ப நீங்க ஃபர்தா போட்டு ஃபர்தால பூவெல்லாம் சொல்லிட்டு போவீங்கல அந்த மாதிரி சொருகுறது அதெல்லாம். ஃபர்தா தான் அங்க முக்கியம். ஓகேவா? ஓகே சார். ஓகே 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 थैंक यू. ஓகேமா. ஆத்திகா என்ன சொன்னீங்கம்மா? சொல்லுங்கம்மா. எழுதிக்கோங்க மத்தவங்க இந்த ஃபார்மேட் குயிக்கா. ஆத்திகா switch on your mic. ஓகே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்லுங்கம்மா. சார் தயா வந்து क्वेश्चन வினாவா எடுக்கிட்ட நான் சொல்றேன் அடுத்து நம்ம போவோம். வினாவை எடுத்து காட்டுவேன். ஓகேவா? இன்னும் நம்ம வாக்கியங்களுக்கு போகல. இன்னும் ரிஸ்வான் டு ஆன்சர் கூட நான் சொல்லல. வருவேன் இன்னைக்கு முடிப்போம். பயப்படாதீங்க. ஓகேவா? ஓகே குட். ஆயிஷா ஆதிஃபா any doubt again? சார் have time வந்து ஏன் பிழைன்னு சொல்றீங்க? have time னு சொல்ல முடியாது. ஒரு வாக்கியமே இல்ல. அது பிழை. அது வந்து நம்ம பிழையை யூஸ் பண்றோம். have time னு ஒரு வாக்கியம் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு வாக்கியம் சொல்றமா இருந்தால் அதற்கு ஒரு எழுவாய் இருக்கணும். சப்ஜெக்ட் ஒன்று இருக்கணும். அப்படி இல்லாம அப்படி சொல்லக்கூடாது. அப்போ have timeங்கிறதுக்கு சப்ஜெக்ட் ஒன்னே இல்லையே. சிலர் சொல்லுவாங்க have time have. அது வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொல்றது விளங்குதா ஆயிஷா? டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னது? நேரம் இருக்கிறது. டைம் have டைம் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி. அது பிழை. நேரம் இருக்கிறது என்றால் இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? there's time, there's no time. ஓகேவா? அப்படிதான் சொல்லணும். ஹரினாஷ் எஸ் ஹரினாஷ் switch on your mic and ask me quickly. Fatima Uzna. Okay. Barira. Good evening sir. Good evening Barira. சொல்லுங்க. How are you sir? Fine, getting better, no problem with your prayers and everything. Sir, அந்த மீண்டதுக்கு அர்த்தம் என்ன? you are so மீண்டெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? மீனா கஞ்சத்தனமா? இல்ல யார் உங்களுக்கு சொன்னா? மீன்னு சொன்னாங்களா யாராவது உங்களுக்கு? விலங்கல எனக்கு. இல்ல நான் சும்மா பாத்துக்கிட்டேன். அதான் மீன்னு சொன்னா கஞ்சத்தனத்துக்கும் சொல்லலாம். எனக்கு சென்டென்ஸ் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க என்னன்னு பாப்போம். ஓகேவா? உங்களுக்கு என்ன யார் சொன்னான்னு பாப்போம். நம்ம தேடி பாப்போம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஆரிஃப் ஆத்திஃபா ஆரிஃப் ஆத்திகா சாரி சொல்லுங்கம்மா. ஓ விலங்கல அங்கே ஒரு பறவை அங்கே ஒரு பறவை அங்கே ஒரு பறவை அங்கே ஒரு பறவை there is a bird there. ஓ போடணும் போடணும். there is a bird there. there's a bird there on the tree. அதோ அந்த மரத்தில் அப்படி இல்ல there's a bird there அது போடலாம். ஓகேவா? ஓகே 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 ஓகே. பிரியதர்ஷிமா again. சார் நம்ம இது பார்த்தோம்ல சார் unknown சென்டென்ஸ் சொல்றதுக்கு தான் there யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சார். என்ன சொன்னீங்க? சொல்லுன்னு சொன்னீங்க. unknown. ஓ unknown மீன் இப்படிதான். அது சரியா புரிஞ்சுக்கணும். தப்பா எதுவும் புரிஞ்சுக்கொள்ள கூடாது. அதாவது நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் ஒரு மாப்பிள்ளை இருக்காரு அப்படின்னு சொல்றேன். அப்ப உங்களுக்கு அந்த மாப்பிள்ளைய பத்தி தெரியாது இல்லையா? அப்ப அது தேவைப்படும். சில வேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க அதுக்கு மேல பார்த்து வச்சவரா கூட இருக்கலாம். அவரு அது எனக்கு தெரியாது அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே சொல்லுங்க. இப்ப boy அப்படின்னா ஒரு போய் இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியுது தானே சார். சொல்றாளுக்கு தெரியும். சொல்றாளுக்கு தெரியும். கேட்பவருக்கு தெரியுமா என்பதுதான் பிரச்சனை. அதுதான் நான் சொல்றேன் மிக்ஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு. இப்ப நான் சொல்றேன் there is a bike. there's a bike in Kandy. கண்டியில ஒரு பைக் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பைக்கை பத்தி உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைச்சு சொல்றேன். ஓகேவா? அதாவது சொல்ற ஆளுக்கு இல்ல, கேட்கிற ஆளுக்கு தெரியாது ஒரு விஷயத்த நம்ம முத சொல்றோம்னு சொல்ற ஆள் நினைக்கிறாங்க. ஓகே சார். ஓகே
சார் அன்னோனுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் டைம்னு இன்னொரு வேர்ட் போட்டிருந்தீங்க சார், அது என்ன அதாவது மீனிங்? ஒரு விஷயத்தை பத்தி முதலாவதா சொல்லும் போது அந்த விஷயத்தை பத்தி திருப்பி திருப்பி பேசும்போது அது தெரிஞ்ச விஷயமா மாறி இருந்தான். இப்ப நான் உங்கள்கிட்டயே சொல்றேனே, கண்டியில ஒரு மாப்பிள்ள இருக்காரு, அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சொல்லி அதை பத்தி பிறகு பேசும்போது தியா பாடத்துல சொல்ல மாட்டோம் இல்லையா, அவரு இஸ் அ குட் பாய், இஸ் அ டீச்சர், இஸ் அப்படின்னு அப்புறம் ஈன்னு தான் போட்டு சொல்லுவோம். அந்த முதலாவதா சொல்லும் போது மட்டும் தான் தியாவில தொடங்குவோம். நான் சொல்றேன் விளங்குதா? There is a land in Colombo. There is a land in Colombo. கொழும்பில் ஒரு காணி இருக்கிறது. அதுக்கு பிறகு நான் சொல்லும் போது அந்த காணியை பற்றி தியா போட முடியாது. இட் இஸ் பிக் ஒன், இட் இஸ் எக்ஸ்பென்சிவ், ஏதாவது அப்படிதான் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே சார். சார் இப்போ இப்படி ஒரு பாப்போமே சார். There are various kind of birds in all over the world அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுப்பீங்க சார். இது வந்து சொல்றாருக்கும் தெரியல, கேக்குறவருக்கும் தெரியல தானே சார்? இல்ல கேக்குறவருக்கு தெரியாது. இப்படி விவித பல வகையான பறவை இனங்கள் உலகத்தில் இருக்குங்கிறது அவருக்கு தெரியாதனால தான் இவர் சொல்றாரு. நீங்க பிராக்டிக்கலா நீங்க பிராக்டிக்கலா அடுத்த ஸ்டெப் போயிட்டு யோசிக்க கூடாது. அவரு முதல் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஃபர்ஸ்டா உலகத்தில் உள்ள பறவை இனங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். ஓகேவா? உலகத்தில் இப்படி பல வகையான என்னது பறவை வகைகள் இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றோம்? அவருக்கு இப்படி பல வகையான பறவை இனங்கள் இருக்கு அப்படின்னு தெரியாதனால தான் நம்ம சொல்றோம். அவருக்கு தெரியும் தானே அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டெப். ஓகேவா? இப்ப நான் சொல்றேன் எனக்குமே தெரியாது தானே சார் அப்படின்னு சொல்றேன். இல்ல சொல்றவர் தெரிஞ்சனால தானே அந்த ஸ்டெப்பை தொடங்குறாரு, சொல்ல போறாரு. அடுத்த ஸ்டெப் அவர் சொல்லுவாரு, பறவை இனங்களை பத்தி சொல்றாரு. இருக்கும் தெரியாட்டி அப்படி சொல்ல முடியாது. இது இப்படி யோசிக்க கூடாது. நீங்க ஒவ்வொரு பறவை இனங்களையும் பற்றி தெரிஞ்சிருந்தா தான் அவர் இந்த வாக்கியம் சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. அது ஒரு சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ்ல சொல்றாரு உலகத்தில் பல வகையான பறவை வகைகள் இருக்கின்றன. அது அந்த வாக்கியம் மட்டும்தான். அவர் கட்டாயம் சொல்றவர் அதுல இருக்கிற எல்லா பறவை இனங்களையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அது கொஞ்சம் என்ன சொல்றது, தூர பார்வை. அவ்வளவு தூரம் யோசிக்க தேவையில்லை. ஓகேவா? அது தெரியாம கூட இருக்கலாம், அவரு கூட தெரியாம இருக்கலாம். There are different types of people in the world. அது அப்படிதான் சொல்லணும். There are different types of the people in the world. உலகத்தில் பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்ப இவருக்கு எல்லா வகையான மனிதர்களையும் தெரியுமா? அப்படி யோசிக்க முடியாது. ஓகேவா? பட் அவ்வளவு தூரம் யோசிக்க தேவையில்லை. ஓகேவா? குட். நல்ல அந்த ஏன் என்ற கேள்வி தானே வாழ்க்கை. So that is very good. ஸ்வஸ்திகா, எனி டவுட்ஸ்? அடுத்ததுக்கு போகணும், நம்ம இன்னும் ஒரே இடத்துல நிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸ்வஸ்திகா சார், there is a boy, அதுக்கு அங்கே ஒரு பையன். நோ, அதுதான் நான் இப்ப விளங்கப்படுத்தினேன் இவ்வளவு நேரம். தியா என்ற சொல் வாக்கியத்தில் முன்னால் வரும் போது அதுக்கு அர்த்தம் இல்லம்மா. தியாயிஸ் என்பது சியூடோ சப்ஜெக்ட், போலி எழுவாய். அதுக்கு ஒரு அர்த்தமே இல்ல. தியாயிஸ் போயிங்கும் போது அர்த்தத்தை பின்னுக்கு இருந்து பார்க்கணும். ஒரு சிறுவன் இருக்கிறான், உங்களுக்கு அங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லணுமா இருந்தா தியாயிஸ் போய் தியா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா ஸ்வஸ்திகா? ஓகே சார், தேங்க்யூ. தியாயிஸ்னு தொடங்கின ஒரு வாக்கியம் அங்கேங்கிற ஒரு அர்த்தம் போட்டுக்க கூடாது. ஓகேவா? ஓகே சார். அந்த தியா வேற, இந்த தியா வேற. ஓகேவா? ஓகே சார். இப்ப ஸ்வஸ்திகா இப்ப நீங்க நாவல பிட்டியா இல்ல தானே ஸ்வஸ்திகா? நீங்க நாவல பிட்டியா? இப்ப நான் கண்ட இன்னொரு ஸ்வஸ்திகா இருந்தாங்க, நாவல பிட்டின்னு ஒரு ஸ்வஸ்திகா இருந்தாங்க இல்லையா? அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணா? நீங்க நாவல் பிட்டியா? முதல்ல நாவல் பிட்டின்னு பிராக்கெட்ல இருந்துச்சு, காணாம. ஓகே. சோ அப்ப அந்த மாதிரி தான் இது. அந்த தியா வேற, இந்த தியா வேற. ஓகேமா. ஓகே. நான் ஜஹரா கேட்டு நம்ம போயிடலாம் அடுத்து. ஜஹரா சொல்லுங்க. ஜஹரா குயிக்கா. டிங்கோ சார், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாம் there is ன்னு போடுறது. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல முதல் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். there is a boy under the tree. மரத்துக்கு கீழ ஒரு பொடியன் இருக்கிறான். முதல் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அதே போயை பத்தி நல்லா பாருங்க சாரா. there is a boy under the tree அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தியான்னு சொல்ல முடியாது அந்த போயை பத்தி. என்ன சொல்லுவோம்? he is wearing a t-shirt, he is sitting on the desk, அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? அப்ப முதலாவது
அறிமுகப்படுத்துவதற்காக மட்டும்தான் they யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சார் அப்ப அங்க ஒரு பாய் இருக்கக்குள்ள there is a boy தேவன்னு சொல்லல. there is a boy தேவன்னு நீங்க நேரத்தோட சொன்ன மாதிரி சொல்லலாம். there is a boy அப்ப there is a boy அங்கே ஒரு boy இருக்கிறான் பரவாயில்ல சொன்னா பிரச்சனை இல்ல பிழை இல்ல. இல்ல அது சொல்லலாம். there is a boy there அங்கே ஒரு படம். ஆனா அங்கேங்கிறது எங்கேங்கிறது சொல்லணும்னால there is a boy under the tree, there is a boy near the tree அப்படி சொன்னா தான் அது நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே 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 ஓகே. அப்புறம் பிறகு பாப்போம் மிச்சத்தை டவுட் கதைப்போம். இந்த பாடத்தை சரி முடிக்கணுமே. ரைட். யாரு கேட்டாங்க? ரிஸ்வான் கேட்டார் எப்படி have been has been யூஸ் பண்றதுன்னு. பாருங்க நான் அந்த 6 வகையிலும் ஒரு வாக்கியத்தை எழுதி இருக்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க. இதுட்டு அர்த்தத்தை எழுதி கொண்டாலே போதுமா இருக்கும். ரைட். இது அர்த்தம் சொல்ல முடியுமா இருந்தா வெரி குட். யாருக்கு சொல்ல முடியும்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் எல்லாம் தெரிஞ்சிருந்தா இது சொல்லலாம். ரைட். ஓகே ஃபாத்தி உஸ்னா. ஃபாத்தி உஸ்னா இல்லையா? ஓகே யக்ஷாயினி. there is a class அது ஒரு வகுப்பு சார் வகுப்பு ஒன்று இருக்கிறது. ஒரு வகுப்பு ஒரு கிளாஸ் இருக்கிறது அப்படி சொல்லுங்க. சிம்பிளா சொல்லுங்க. ஒரு கிளாஸ் இருக்கிறது. ஓகே சார். ஒரு கிளாஸ் இருக்கிறது. there was a class ஒரு வகுப்பு இருந்தது. there will be a class ஒரு வகுப்பு இருக்கும். there has been a class ஒரு வகுப்பு இருந்திருக்கிறது. வெரி குட். இருந்து இருக்கிறது. இருந்து இருக்கிறது. ரிஸ்வான் கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? இருந்து இருக்கிறது. ஓ. there had been a class ஒரு வகுப்பு இருந்தது. there will have been a class ஒரு வகுப்பு இருந்திருக்கும். யக்ஷாயினி there will have been a class சொல்லுங்க. there will have been பத்தல. there will have been there will have ட்ரை பண்ணு. there will have been ஏன் நிக்குது? நிக்க கூடாது. there will have been a class. இன்னும் ட்ரை பண்ணணும் இல்லையா? there will have been a class என்றால் ஒரு வகுப்பு இருந்திருக்கும். வெரி குட் யக்ஷாயினி சரியா சொன்னாங்க. ஃபேண்டாஸ்டிக். சரியாவே சொன்னாங்க. ஓகேவா? மத்தவங்க எழுதிக்கோங்க. ஷாமினி can you switch on your mic? சொல்ல முடியுமா ஷாமினி? good evening ஷாமினி. சொல்லுங்க ஷாமினி. good evening. there is a class ஒன்று இருக்கிறது. ஒரு கிளாஸ் இருக்கிறது. சிம்பிளா சொல்லுங்க. there was a class ஒன்று இருக்கும். இருந்துச்சு. நீங்க பேசுற மொழியில சொல்லுங்க பரவாயில்ல. நீங்க பேசுற மாதிரி சொல்லுங்க. ஓகே சார். there will be a class ஒன்னு இருக்கும். கிளாஸ் ஒன்னு இருக்கும். there has been a class ஒரு கிளாஸ். ஹலோ சொல்லுங்க. ஒரு கிளாஸ் ஒன்னு இருக்கும். இருந்திருக்கு. there had been a class அப்படின்னா கிளாஸ் ஒன்னு இருந்துச்சு. அது பெருசா யூஸ் பண்றது இல்ல பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. there will have been a class அப்படின்னா கிளாஸ் ஒன்னு இருக்கும். எங்க உங்களோட ஊரு? நாவலப்பிட்டி சார். ஓகே. நாவலப்பிட்டில இருந்து ஷாமினிட்டு குரல் அப்படி இருந்தனால நம்ம போவோம் வேற ஒரு ஊருக்கு. அங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். நம்ம போய் பாப்போம் குருநாகல் பக்கம் எப்படி இருக்குன்னு இல்லையா? ஓகே தேங்க் யூ ஷாமினி. குருநாகலுக்கு போறோம். ரிப்தா. ஓகேமா ரிப்தா குருநாகல் எப்படி அதை சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். எஸ் சார். சொல்லுங்க பாப்போம். குருநாகலில் எப்படி சொல்லுவீங்க இந்த வாக்கியங்களை? கிளாஸ் ஒன்று ஈக்கிய. கிளாஸ் ஒன்று இந்த
கிளாஸ் ஒன்று இருக்கும். கிளாஸ் ஒன்று ஈக்கும். கிளாஸ் ஒன்று இருந்திக்கும். இருந்தீக்க. கிளாஸ் ஒன்று இருந்திக்கும். கிளாஸ் ஒன்று இருந்து அது வந்து யூஸ் பண்றது குறவு. நான் அன்றைக்கு வெட்டிங்க்கு வரல. ஏன் நீங்க வெட்டிங்க்கு வரல? அன்றைக்கு வந்து கிளாஸ் ஒன்று இருந்தா தானே இல்லையா? கிளாஸ் ஒன்று இருந்திருக்கும். கிளாஸ் ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? எஸ். ஓகே, ஈஸி தானே. குயிக்கா சொல்லுங்க பாப்போம் திருப்பி. கிளாஸ் ஒன்று இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸ் ஒன்று இக்கி, கிளாஸ் ஒன்று இருந்த, கிளாஸ் ஒன்று இருக்கும், கிளாஸ் ஒன்று இருந்திருக்கு, கிளாஸ் ஒன்று இருந்திருந்த, கிளாஸ் ஒன்று இருந்திருக்கும். வெரி குட், வெரி குட். அந்த பல மொழிகளில் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கோம். ரிஸ்வான், கம் ஆன் லைன். Rizwan, switch on your mic. Sukra Rizwan maybe. Rizwan கேக்கலையா? குயிக்கா டைம் போகுது, அடுத்த ஸ்டெப் போணும். சார் நீங்க என்ன மியூட் பண்ணிருக்கீங்க? என்னமா? ஓகே sorry. Rizwan switch on பண்ணிக்கோங்க. கேக்குதா Rizwan? Yes sir. இப்போ சொல்லுங்க ரிஸ்வானுக்கு. Sir, there has been a class. தமிழால எப்படி சொல்லுவாங்க? இப்ப கேக்கலையா நீங்க? கேட்டுக்கொண்டு இருக்கலையா? ரைட், நான் இன்னொருத்தர சொல்ல நீங்க கேட்டுக்கொள்ளணும். ஓகேவா? ஸ்ட்ரக் ஆகின சார். ஓகே. சரண்யா சொல்லுங்க பாப்போம். சரண்யா குயிக்கா உங்க ஊர் படி. சரண்யா எங்க ஊரு? கொழும்பு சார். கொழும்புல இருந்து எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். இது அவங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். There is a class ஒன்னு இருக்குது. There was a class ஒன்னு இருந்தது. There will be a class ஒன்னு இருக்கு. இருக்கும். There has been a class ஒன்னு இருந்திருக்கு. There had been a class ஒன்னு இருந்துச்சு. There will have been a class ஒன்னு இருந்திருக்கும். Very good. இது தானே இப்போ நம்ம போறோம் பேட்டிக்லோ பக்கம். யக்ஷாயினி. Yes sir. திருப்பி சொல்லுங்க பாப்போம் பேட்டிக்லோல. There is a class ஒன்று இருக்கிறது. இல்ல பேட்டிக்லோல எப்படி சொல்வீங்க? அத தான் சொல்லணும் உங்களுக்கு. கிளாஸ் ஒன்று இருக்கு. There was a class ஒன்று இருந்தது அப்படி சொல்லுங்க. There will be a class ஒன்று இருக்கும். There has been a class ஒன்று இருந்திருக்கு. There had been a class ஒன்று இருந்திருந்தது. Okay. There will have been a class ஒன்று இருந்திருக்கும். Okay, நான் போறேன் நின்ற ஊருக்கு. நின்ற ஊர். ஆயிஷா, ஆதிஃபா. There is a class or a class இருக்கு. There was a class or வகுப்பு இருந்துச்சு. There will be a class or வகுப்பு இருக்கும். There has been a class or வகுப்பு இருந்தது. இருந்து இருக்கிறது. There had been a class or வகுப்பு இருந்தது. There will have been a class or வகுப்பு இருக்கும். ஓகே, வெரி குட். தேங்க் யூ வெரி மச். யாரோ கேட்டாங்க எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்னு கேட்டாங்க முதல்ல என்கிட்ட. ஓகேவா? கேள்வி கேட்கறது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. மத்தவங்கிட்ட நான் வர்றேன். ஓகே, ஜீமா எல்லாம் பிறகு வர்றேன். ஓகே, கேள்வி கேட்கறது எப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த ஈஸ், ஓஸ், வில் பி அல்ல வில், has, had, will என்ற சொற்களை என்ன செய்யணும்? நீங்க முன்னுக்கு எடுக்கணும். இப்ப நான் எல்லாத்துக்கும் சொல்ல வரல, இத மட்டும் சொல்றேன். There is a class. கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம்? Is there a class? There was a class. Was there a class? There will be a class. Will there be a class? Will there be a class? There has been a class. Has there been a class? There had been a class. Had there been a class? There will have been a class. Will there have been a class? Will there have been a class? அப்படி கேள்விகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓகேவா?
கிளியரா? எனி டவுட்ஸ் இருக்குதா? ரைட், ப்ளூரல்ல சொல்லுவோம். ப்ளூரல்ல எப்படி இருக்கு? அதேதான், பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்ல. ஓகே, பெரிய பிரச்சனை ஒண்ணு இல்ல. பாப்போம் ஊருக்கு ஊர் எப்படி இது சொல்லப்படுதுன்னு பாப்போம். வேணுமா இருந்தா எழுதிக்கோங்க. மொன்றாகலையில் எப்படி இதை சொல்லுவாங்கன்னு பாப்போம். பிரகாஷினி, பிரகாஷினி, ஒன்றாகல பிரகாஷினி கேக்குதாமா? பிரகாஷினி இல்லையா? நெட்வொர்க் ப்ராப்ளம். ஓகே, ஐ எம் கோயிங் வித் ஃபாத்திமா. ஃபாத்திமா எங்க ஊர் தெரியாது. ஃபாத்திமா, ஓகே ஃபாத்திமா சொல்ல முடியுமா? ஃபாத்திமா, there are people. ஓகே, என்ன சொல்லுவீங்க? there are பீப்பிள்னா என்ன சொல்லுவீங்க நீங்க உங்களோட ஊர்ல? மக்கள். இல்ல, உங்களோட ஊர்ல மக்கள்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவு தமிழா பேசுறீங்க, என்ன சொல்லுவீங்க? இப்ப இங்க எல்லாம் சொல்லுவோம் ஜனம். ஜனம், டவுன்ல ஜனம் இருக்கு. கூட்டம். கூட்டமா அப்படி சொல்லுவீங்களா? பீப்பிளுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க பேசும்போது? ஃபாத்திமா எங்க ஊரு? அக்குரணை. அக்குறையில என்ன சொல்லுவீங்க? there are people in the fair. சந்தையில என்ன சொல்லுவீங்க? மக்கள் இருக்கிறார்கள் அப்படியா? இல்லையே, டக்குனு உமா கிட்ட கேளுங்க என்ன சொல்ற உமான்னு. ஓகேவா ஃபாத்திமா? அப்படியே லைன்ல இருந்து கேளுங்க. நம்ம கக்கிராவ் பக்கம் போயிட்டு வரோம், நீங்க கேளுங்க. கக்கிராவ், ஹாஃபிஸ். ஓ ஹாஃபிஸ், கக்கிராவில் எப்படி சொல்லுவீங்க? there are people in the town. டவுன்ல டவுன்ல மக்கள் இருக்கின்றார்கள். பொய் சொல்லக்கூடாது ஆபீஸ். மக்கள் எல்லாம் சொல்ல மாட்டீங்க நீங்க, பொய் சொல்லக்கூடாது. மக்கள், மக்கள் டவுனில், டவுன்ல மக்கள் இருக்கிறார்கள் அப்படி சொல்லுவோமா? இல்ல, நான் நினைக்கல. ஐ டோன்ட் திங்க் சோ, ஐ டோன்ட் திங்க் சோ. எங்கெல்லாம் சொல்லுவாங்க ஜனம், டவுன்ல ஜனம் இருக்கு. ஓகேவா? சரி, எப்படியோ கிளியர் பண்ணிக்கோங்க. ஹரிஸ் இருக்கீங்களா? லைன்ல போயிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். ஹரி, மக்கள்னே சொல்லுவோமே, பரவாயில்ல. ஓகே, சொல்லுங்க பாப்போம். there are people, மக்கள் இருக்கின்றார்கள். there are people, there are இல்ல, ஓ there are சொல்ல கூடாது. there were people, மக்கள் இருந்தார்கள். there will be people, மக்கள் இருப்பார்கள். there have been people, மக்கள் இருந்திருக்கின்றார்கள். there had been people, மக்கள் இருந்திருந்தார்கள். there will have been people, மக்கள் இருந்திருப்பார்கள். இப்போ அர்ஃபீஸ் நாங்களா சொல்லுவோம். இப்ப நம்ம அஜய் சொன்ன மாதிரி ஆளுங்க, டவுன்ல ஆளுங்க இருக்காங்க, டவுன்ல ஆளுங்க இருந்தாங்க, டவுன்ல ஆளுங்க இருப்பாங்க, டவுன்ல ஆளுங்க இருந்திருக்காங்க. ஆட்கள்னு கூட சொல்றது இல்ல இல்லையா அஜய்? அப்படி கூட நம்ம சொல்ல மாட்டோம். கூடுதலா ஆட்கள் கூட சொல்றது குறைவு. ஆளுங்க, டவுன்ல ஆளுங்க இருக்காங்க, டவுன்ல ஆளுங்க இருந்தாங்க, டவுன்ல ஆளுங்க இருப்பாங்க. இது நான் சொல்றேன் சபரகமும் நானும் சொல்றது. சில வேளை ஒரு ஏரியாவுக்கும் இது மாறலாம். தேர் ஆர் சனம்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் பெட்டிக்லோல எல்லாம் சனம், சனம் சரியான சனம், டவுன்ல சனம் இருக்கு அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜனம், சனம். ஓகேவா? மக்கள்னு சொல்றது ஐ டோன்ட் திங்க் சோ. தேர் ஹேவ் பீன் பீப்புள், ஆட்கள் இருந்திருக்கிறார்கள், மக்கள் இருந்திருக்கிறார்கள். there had been people, மக்கள், ஆட்கள், ஜனம் இருந்திருந்தார்கள். there will have been people, இருந்திருப்பார்கள். ஓகே, ஐ எம் கோயிங் வித் தட். அதுல இருந்து லீவ் ஆகுறேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? ரைட். கேள்வி கேட்டால் எப்படி அதை மாற்றலாம், அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இஸ் தேர் a class today? இஸ் தேர் a class today? இப்போ சிலர் என்கிட்ட மெசேஜ் போடுவாங்க, சார் கிளாஸ் ஹேவ் டுடே. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் போடுவாங்க, கிளாஸ் ஹேவ் டுடே, ஹேவ் கிளாஸ் டுடே. ஏ கிளாஸ் இருக்கா? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இருக்கா வந்து ஹேவ். ஹேவ் கிளாஸ் டுடே சார், டுடே கிளாஸ் ஹேவ் சார் அப்படி. இனிமேல் அப்படி கேட்க கூடாது. இஸ் தேர் a class today sir? இஸ் தேர் a class today? yes there is. no there isn't. no there isn't. is there a pen in the box? yes there is. no there isn't. விடை சொல்லவும் தெரிஞ்சிருக்கணும். சோ இனிமேல் அப்படி கேட்க கூடாது. have water in the pot அப்படி கேட்க கூடாது. is there water in the pot? is there water in the pot?
டிவில டிராமா ஒன்னு இருக்கா? have drama in the TV? இல்ல. Is there a drama in the TV? Is there a drama? Is there water? Is there any problem? ஏதாவது பிரச்சனை இருக்குதா? Is there any problem? ஏதாவது பிரச்சனை இருக்குதா? Is there any problem? are there many problems? நிறைய பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இப்படி சொல்லலாம். ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. நம்ம குயிக்கா முடிக்கலாம். ஓகே, ஒன்று மட்டும் எழுதிக்கோங்க, எல்லாத்தையும் எழுத தேவையில்லை இல்லையா? இஸ் தேர் a class today? Yes there is. No there isn't. அது போதும். ரைட். இதை கேள்வி சொற்களுடன் சொல்லும் போது நம்ம கூடுதலா தேவ பாடத்துல ஹவு மெனி ஹவு மச்ங்கிறத கூடுதலா பயன்படுத்துவோம். ஹவு மெனி ஹவு மச் தான் கூடுதலா பயன்படுத்துவோம். ஓகேவா? தேர் ஆர் பீப்பிள், அதுலயும் பாருங்க கேள்வி சொல்லோட அந்த பீப்பிள்ங்கிறது வந்துருது. ஹவு மெனி பீப்பிள் ஆர் தேர்? How many students are there in the class today? There are 177. There are 177. பாருங்க நான் எப்படி சொல்றேன் ஆன்சர். How many students are there in the class today? How many members are there in your family? How many classes are there in a week? அப்படிதான் கேட்கணும். How many classes are there in a week? How many classes? How many people? How many students are there in your class? How many friends are there in your friend list? How many students are there in your WhatsApp group? How many WhatsApp groups in your phone? Clear தானே? How many? அதே மாதிரி ரூம் என்றால் இடம்னு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். சாரி, டைம் போட்டு மாத்திட்டேன் இல்லையா? அதுல நான் சின்ன மிஸ்டேக் ஒன்று செஞ்சுட்டேன். How much room was there? ரூம்னா இடம்னு அர்த்தம். ஓகேவாங்க? நான் how much room வந்திருக்கணும், இங்க உள்ளதை நான் காப்பி பண்ணும் போது மாத்தி போட்டேன். ரூம் மாத்தல. There will be time, நேரம் இருக்கும். How much time will there be? எவ்வளவு நேரம் இருக்கும்? How much time will there be? How much time will there be? எவ்வளவு நேரம் இருக்கும்? There have been a class. How many classes have there been? எத்தனை வகுப்புகள் இருந்திருக்கும்? இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். மத்தவங்க கை கீழே போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? மத்தவங்க கை கீழே போடுங்க, அப்ப ஈஸியா இருக்கும். டவுட் உள்ளவங்க மட்டும் கை தூக்குனீங்கன்னா கேட்கலாம், பேசலாம். ஓகே, குட், வெரி குட் கேர்ள்ஸ். நான் எல்லாரையும் ரிமூவ் பண்றேன். திருப்பி டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? ஓகே, குட். இப்ப டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, ஃபாத்திமா உஸ்னா கக்கிரா. ஃபாத்திமா சொல்லுங்க. ஃபாத்திமா ஃபாத்திமா சார் மாத்தி அன்மியூட் பண்ணிக்கீங்க. அப்படினா நீங்க மத்தவங்கள கேட்டு என்ன அன்மியூட் பண்ணிக்கீங்க. அப்படியோ? நீங்க தான் ஃபாத்திமா ரியா கை தூக்கி இருந்தீங்க. ஓகே. இல்ல சார், அந்த சொன்னீங்க கேக்குறான்னு சொல்லி. ஓகே ஓகே, ஃபாத்திமா ரியா. ஓகே ஓகே, நீங்க எல்லாம் பேசணும். சார் சொல்லுங்க ஃபாத்திமா ரியா. சாரி. ஓகே சார், அந்த there was a roomல how much time? இல்ல அது பிழை. அது நான் டைப் பண்ணும்போது பிழைச்சிட்டேன். how much room was there ன்னு எழுதணும். ஓகே, எவ்வளவு இடம் இருக்கு அப்படினு கேக்குறதுக்கு how much சார், அதுல how many ன்னு வந்தா அது wrong-ஆ? இல்ல ரூம்னு போது நல்ல கேள்வி ஃபாத்திமா ரியா. ரூம்னு சொல்லும் போது ரியா ரெண்டு அர்த்தம் இருக்கு. அறை அப்படின்ற அர்த்தமும் இருக்கு, இடம்னு அர்த்தமும் இருக்கு. ஓகேவா? ஓகேவா ஃபாத்திமா? அப்போ நான் பாருங்க there was a room அப்படி போட்டுல, there was room னு தான் போட்டுறீங்க. there was room னா என்ன அர்த்தம்? இடம் இருக்கிறதுன்னு அர்த்தம். இடம் இருக்கிறது. அப்ப how much room was there னா எவ்வளவு இடம் இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ ஃபாத்திமா ரியா மைக் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபாத்திமா there are rooms ன்னு சொல்லுவோமே, there are rooms. ஓகேவா? there are rooms. அப்ப நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க? how many rooms are there? how many rooms are there னா அப்ப கேட்கலாம். இங்க நான் வந்து இடம் பற்றி பேசுறேன். ஓகேவா ஃபாத்திமா? ஓகே சார். அப்ப கிளியர் தானே? நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. ஃபாத்திமா உஸ்னா கக்கிரா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மா, சொல்லுங்க.
சார் இந்த क्वेश्चनக்கு மாத்தும்போது how many how much நீ வருதுன்னு சொல்லலாம். இல்ல இல்ல, அதாவது இங்க வந்து what to why அந்த மாதிரி கேள்வி சொற்கள் போடுறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேவா ஃபாத்திமா? அந்த மாதிரி சொற்கள் தேவ பாடத்துல யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப குறைவு. பிராக்டிகலா யூஸ் பண்றது இல்ல மாதிரி தான் அதெல்லாம். சோ கூடுதலா how many how much மாதிரியான கேள்வி சொற்கள் தான் இங்க யூஸ் பண்ணுவோம் கூடுதலா. அதனால தான் அது போட்டேன். ஓகேவா? ஓகே சார், थैंक यू சார். வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுதான் பொதுவா தேவ பாடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகேமா ஓகே. இஷ்மா ஓகே இஷ்மா இஷ்மா Sir, there are people வந்து ஆதயா people வராதா? இல்ல இல்ல, ஆதயா பீப்புள்னு வரும். அது சும்மா கேள்வி கேட்கும் போது தானே. நான் இப்ப கேள்வி சொல்லணும்னு போட்டிருக்கேன் இல்லையா, ஹவு மெனி பீப்புள் ஆதயான்னு இல்லையா. there are people, ஆதயா பீப்புள், how many people ஆதயா. ஓகே இப்படி சொல்லுங்களேன் இஸ்மா. there are people in the town. ஓகேவா? ஆதயா people in the town. டவுன்ல ஜனம் இருக்குதா? how many people are there in the town அப்படி கேட்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகேவா? நான் சொல்றேன் கேள்வி சொல் question words போட்டு கேட்க கூடாது, இப்படிதான் கேட்கணும். ஓகே ரம்ஜான் ரம்ஜான். Sir, any difference between how many classes have there been and how many classes there have been? No. When you are asking questions, you should take how in front of that sentence. Okay, va? Clear? Apo how many classes? I'm asking have there been and there have been. Yeah. There have been mean that is not a question, no? If you want to make a question, how should be brought in front of the sentence. Okay va? Appo how many classes have there been nu than kelvi kekkanume oliya how many classes there have been nu kekka mudiyadhu. That is wrong. ஏனென்றால் கேள்வி கேட்கும் போது கேள்வி சொல்லில் இருக்கும் helping verb should be brought in front of the sentence. அப்படிதானே? இப்போ there have been classes அத கேள்வியா மாத்துங்களேன். there have been classes கேள்வியா மாத்துங்க சும்மா நார்மலா. Have there been classes? Very good. Have there been classes? இப்போ அதை வைத்து தான் நம்ம என்ன செய்யறோம், how many classes have there been சொல்றோம். அதான் சரியான கிராமர் பேட்டர்ன். ஓகேவா? இப்படிதான் ரம்ஜான் பேசும் போது how many classes there have been அப்படி சும்மா சொல்லிட்டு போனா நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்துக்க கூடாது. பட் we are learning to write exams இல்லையா? So when you are writing exams, you should write how many classes have there been. ஓகே அம்மா? ஓகே ரம்ஜான் இப்படி சொல்லுவோமே. ரம்ஜான்ல உங்களோட பேர் நினைக்கிறேன் அஸ்ஃபா இல்லையா? அஸ்ஃபா ரம்ஜான் வாப்பாட பேரா? ஓகே அஸ்ஃபா கொஞ்சம் இருங்க. அஸ்ஃபா வாங்க லைனுக்கு வாங்க. ஓகே இப்போ there will have been classes அப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. there will have been classes. ஓகேவா? ஓகேவா? இப்போ அதே கேளுங்க, எத்தனை கிளாஸஸ் இருந்திருக்கும்னு கேட்டா எப்படி கேட்பீங்க? Will there? So can you how many போட்டு how many classes will have been there? Will there have been? will have முன்னுக்கு எடுக்க கூடாது. ஓகேவா? ஓகே தானே? அப்ப மீண்டும் again try it again please. How many classes will have there been? இப்போ can you tell the question again? இல்ல இப்போ இப்படி கேட்டுங்க. there will have been classes. இது நார்மல் கேள்வி கேளுங்க. நார்மல் கேள்வி will முன்னுக்கு will have இல்ல have முன்னுக்கு எடுக்க கூடாது. I didn't get it. No. Okay. I'll help you. There will have been classes. Okay va? Okay sir. Okay. இதுல கேள்வி கேட்கும்போது will have முன்னுக்கு எடுக்க கூடாது. எதை எடுக்கணும் நம்ம? there will okay will have எடுக்க கூடாது. ஓகேவா? okay இப்போ சொல்லுங்க அப்போ.
there will have been classes. கேள்வி கேளுங்க. Will there have been? Will there have been any classes? Very good, very good. Will there have been any classes? இப்ப how many போட்டு கேளுங்க. How many classes will there have been? Will there have been? ஓகேவா? Okay. Okay, will மட்டும் தான் எடுக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? Good, very good. Okay, எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். There are people. How many people are there? There was room. How much room was there? அங்க டைம் வந்திருக்க கூடாது. Sorry. Will there be time? How much time will there be? There have been classes. How many classes have there been? எத்தனை கிளாஸ்கள் இருந்திருக்கின்றன கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ இது வந்து நான் ஏன் சொல்றேன்னா தேயா பாடத்துல வாட், வேர், வென், ஹவ் அதெல்லாம் பாவிக்கிறது இல்ல பொதுவா. அதனால தான் நான் இது ரெண்டை மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேவா? ரைட், லாஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். லாஸ்ட் பார்ட் வந்து தேயா முடிஞ்சு பொசிஷனுக்கு போறோம். இதோட இன்றையோட முடிச்சுக்கலாம். அப்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? கொஞ்சம் டைம், இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்கு இல்லையா? பொசிஷன்ல நம்ம யூஸ் பண்றது வந்து வித்தியாசமான 2 சொற்கள். ஹேவ். அப்ப ஹேவ் இருந்தா மத்ததெல்லாம் என்னவா இருக்கும்? ஹேவ், ஹேஸ், ஹேட், வில், ஹேவ். இங்க வந்து 3 வாக்கியங்கள் தான் இருக்குன்னு நம்ம படிச்சோம். குயிக்கா எழுதிக்கோங்க. ஃபுல் சார்ட் பாடமாக்கி இருக்கணும். இப்போ நம்மள்கிட்ட 2 சார்ட் இருக்கு. ஆக்டிவ் பாசிவ் சார்ட் ஒன்று, பி ஃபார்ம் தேர் பொசிஷன் சார்ட் ஒன்று பாடமாக்கி கொள்ளணும். அப்போ இதுல மிக முக்கியமானது என்னன்னா, நம்ம இன்னும் பாசிவ் படிக்கல, அது நெக்ஸ்ட் டுமாரோ படிக்கலாம். பொசிஷன் லேசானது, சிம்பிள் கதை. ஓகே, பாப்போம். எழுதிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, எனிவன் டு ஆஸ்க் டவுட்ஸ்? ஜஹரா, ட்ரிங்கோமலி ஜஹரா, மத்தவங்க எழுத வரையும். ஜஹரா? No doubts, no sir. Okay. Imesh, Priyadarshini. Okay, go on. Priyadarshini. சார், சொல்லுங்க. क्वेश्चंस வரும்போது அங்கேன்ற மீனிங் வருது தானே சார்? இதுல இல்ல. how many classes ஆதேனா எத்தனை வகுப்புகள் இருக்கின்றன அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே சார். இப்போ இப்படி சொல்லுவோமே, how many rooms was there? அங்க எவ்வளவு இடம் இருக்கு அப்படி தானே சொல்லுங்க. how many கேளுங்க. So how many rooms are there? how many rooms are there ன்னு அர்த்தம் வந்து எவ்வளவு ரூம்ஸ் இருக்கு நம்ம கேக்கும்போது அங்க எவ்வளவு ரூம்ஸ் இருக்கு அப்படி தானே சார் கேப்போம். how many rooms are there ன்னா எவ்வளவு ரூம்ஸ் இருக்குங்கிறது அதோட அர்த்தம். ஓகேவா? ஓகே சார். நம்ம கடைசில இருக்கவும் யோசிக்கிறோம் அப்படின்னு இல்ல. அது கேள்வியில வந்த பிரச்சனை வந்தது துண்டு ஒண்ணு. how many rooms are there அப்படின்னு கேட்கணும். அப்ப how many rooms are there ன்னு கேட்கணும். அப்ப இப்போ இப்படி சொல்லுவோமே, how many rooms are there in your house? ஓகேவா? how many rooms are there in your house? அப்ப என்ன அர்த்தம்? உங்க வீட்ல எத்தனை ரூம்ஸ் இருக்கு? அப்ப உங்க வீட்லங்கிற இடத்துல தானே அப்படியா இருந்தா அந்த தேவ போடணும், அங்கேங்கிற தேவ போடணும் இல்லையா? ஆமா சார். how many rooms are there அப்படின்னு சொல்றது குறவு. சோ அதனால ஆனா அந்த தேவல வந்து அங்கேன்னு அர்த்தம் இல்ல. அதை நீங்க நினைவு வச்சுக்கணும். how many students are there in your classroom? உங்க வகுப்புல எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள்? how many students are there? எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள்? how many students are there? எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள்? அவ்வளவுதான் கதை. ஓகே சார். இப்போ how long have you been there அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா சார், அது வேற தானே. அப்ப அங்கேன்ற மீனிங் தானே சார்? அது தேயா பாடமே இல்லையேமா. how long have you been there? you வந்திருக்குது அங்க. அது வந்து பி ஃபார்ம் பாடம். ஓகே சார். கிளியரா அது கிளியரா அது? ஓகே சார். ஓகே அது வந்து பி ஃபார்ம் பாடம் இல்லையா? ஆமா. ஓகே அதுல தேயா சரி, அது ஓகே. அம்னா பரவாயில்ல, அந்த மாதிரி டவுட்ஸ் வரணும். அப்பதான் நல்ல ஒன்று. அம்னா சார், பொசிஷன்ஸ்ல will has வருமா? இல்லம்மா, will has ன்னு ஒண்ணு இல்ல. நோ, அப்படி ஒண்ணு இல்ல. will have மட்டும் தான். ஓகேவா? she வந்து யார் வந்தாலும் will have தான். யார் வந்தாலும் will have தான். thank you sir. ஓகே ரைட். எழுதிக்கோம் பாப்போம். உதாரணம் பார்த்தா இதோட முடிச்சிடலாம். அப்போ இன்னைக்கு வினைச்சொற்கள் இல்லாத வாக்கியங்கள், ஹெல்பிங் வேர்ப்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். have, has, had, will have. இத பத்தி உங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் பெருசா கதைக்கிறது இல்ல. பாருங்க, I have a book,
இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கியங்கள். ஐ ஹாவ் a book, எனக்கு ஒரு புத்தகம் இருக்குது. we have a class, உரிமையை காட்டும். பொசெஷன்னா என்னன்னு சொன்னமா இதுக்கு முதல்ல? சாரி, நான் அதை சொல்லலையோ தெரியல. பொசெஷன்ங்கிற தலைப்பு போட்டுக்கோங்க. என்ன பொசெஷன்? உரிமையை காட்டுதல். இன்னொரு 20 minutes 15 minutes இருக்கு, போதும் நமக்கு டைம். உரிமையை காட்டுதல், பொசெஷன். ஓகே, அப்போ ஹெல்பிங் வெர்ப்ஸ்கா யூஸ் பண்றோம். என்னது? have, has, had, will have. உதாரணம் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம். I have a book, we have a class, you have time to go. அப்படியா இருக்கு? yeah, you have time to go, we have friends. இங்க எல்லாம் உரிமை இருக்கு. என்ன உரிமை? I have a book. இப்போ பாருங்க, there is a book-க்கும் I have a book-க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? I have a book, எனக்கு ஒரு புத்தகம் இருக்குது. there is a book, ஒரு புத்தகம் இருக்கிறது. வித்தியாசத்தை விளங்கிக்கோங்க. அது எனக்கு இல்ல, பொதுவா இருக்குது, வீட்ல கிளாஸ்ல கிடக்குது. we have a class, எங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. you have time to go, உங்களுக்கு போறதுக்கு டைம் இருக்குது. there is time to go, போறதுக்கு டைம் இருக்கு. you have time to go, உங்களுக்கு போறதுக்கு டைம் இருக்கு. they have friends, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இதுல சிம்பிள் தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு தெரியும், இது நல்லாவே தெரிஞ்ச விஷயங்கள் இல்லையா? சோ இதை பத்தி நான் ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஐ ஹாவ் அ புக், எனக்கு ஒரு புத்தகம் இருக்குது. we have a class, எங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. you have time to go, போறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. இப்ப பாருங்க, to go வினைச்சொல் பயன்படுத்தி இருக்கிறேன். பிரதான வாக்கியங்களுக்கு பிறகு you have time, அது மெயின் சென்டென்ஸ், அதுக்கு பிறகு தான் பாய்ச்சிருக்கு. ஓகேவா? ரைட். அதே மாதிரி ஹேஸ் போட்டு எப்படி எழுதலாம்? he has an online class, she has 2 brothers, it has a long tail, the boy has a goal. goalனா ஒரு இலக்கு. அப்ப he, she, it சிங்குலரோட has பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா? ஒருத்தர் கேட்டிருக்காரு, do we have classes today ன்னு கேட்கலாமா? எஸ், there is இல்லாம இந்த பாடத்துல கேட்கலாம், பொசிஷன்ல கேட்கலாம். ஓகேவா? ரைட். இதுதான் மிக முக்கியம். we have classes கேள்வி கேட்கும் போது சின்ன பிரச்சனை வரும். அப்ப அதை ரெண்டா உடைச்சிக்கிறோம். இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறேன் நான். do have, அப்ப we do have classes. பாருங்க, we அது ரெண்டையும் சேர்த்து we don't have classes. we have classes. சிலர் we haven't classes னு சொல்லுவாங்க, பட் அது பிராக்டிக்கல் இல்ல, அது நல்லது இல்ல. சோ we have classes ரெண்டா உடைக்கிறோம், do have வருது. ஓகே, we have classes, எங்களுக்கு வகுப்புகள் இருக்கின்றன. அப்ப do have போட்டு உடைச்செடுத்து நான் சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா? அது பி ஃபார்ம், சாரி, சிம்பிள் பிரசன்ட்ல படிச்சு கொடுத்திருக்கேன் இல்லையா? சிம்பிள் பிரசன்ட் பாடத்துல இதை நான் சொல்லி கொடுத்திருக்கேன். யார் யாரோட இதை யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. we do have classes அப்படி யூஸ் பண்றது இல்ல. we do not have classes இல்லாட்டி we don't have classes. we have classes, எங்களுக்கு வகுப்பு இருக்கு. we don't have classes, எங்களுக்கு வகுப்பு இல்ல இல்லையா? we don't have classes. பிராக்டிஸ் பண்ணுங்க இந்த பாடத்தை, பி ஃபார்ம் பாடத்தை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது ஒன்றும் பெரிதா எழுதிக்கொள்ள ஒன்றும் இல்ல, தெரிஞ்சு கொள்ள மட்டும். 2 வாக்கியம் தான் எழுதிருக்கு நீங்க. you have classes, we have classes, we don't have classes. அப்ப யாரோட don't யூஸ் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. he has, அதை அந்த மாதிரி உடைச்சு காட்டுறேன்னா பாருங்க, he has a son, does have னு வரும். இது முக்கியமானது. he doesn't have a son, அதை எழுதி வச்சுக்கோங்க. he has a son, ஆனா என்ன சொல்லுவோம்? he doesn't have a son. he doesn't has a son னு சொல்லக்கூடாது. he doesn't has a son னு சொல்லக்கூடாது. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. he doesn't have a son. ஓகே, குட். யாரோட யூஸ் பண்ணலாம்னு போட்டுருங்க. யாரோ டவுட் இருந்தா கேட்போம், பிறகு வருவோம். பாத்திமா, ரியா சொல்லுங்க. ரியா, go on ரியா, you can ask me. சார், டவுட் ஒண்ணு. சொல்லுங்க சார். இந்த தியார்ல ஏம்ங்கிற வேர்ட் வராதுன்னு சொன்னீங்கதானே சார்? ஓ ஓ ஓ
அப்ப எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கீங்க எப்படி சார் அந்த தியார வச்சு சொல்றது? தியார வச்சு எனக்கு ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப பொசஷனை வச்சு தான் சொல்லணும். ஐ ஹேவ் a friend. இல்லையா? அப்போ தியார சொல்ல முடியாது. தியாஸ்ல சொன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொன்னா there is a friend for me to me அப்படி ஏதாவது தான் சொல்லணும். அப்போ there is a friend to me அதோட லேஸ் தானே. I have a friend. I have a friend. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஓகேவா? I have a friend in Kandy. ஓ இங்க தெரியாத விஷயத்தை சொல்றதுக்கு தானே நம்ம தியாச வச்சு யூஸ் பண்ணுவோம். இத வச்சு சொல்லலாம் தானே. இப்ப ரியா எங்க ஊரு? அக்கரைப்பத்து. இப்ப நான் இப்படி சொல்லலாம் there is a student in அக்கரைப்பத்து. ஓகேவா? அக்கரைப்பத்துல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படி சொல்லலாம். I have a student in அக்கரைப்பத்து. ஓகேவா? ஓகே சார். ஓகே தானே. ஒரு பெண் இந்த இடத்துல அதாவது ரெண்டு பேத்துக்கும் தெரிஞ்ச இடத்துல ஒரு பெண் ஒண்டிக்குது. அத வந்து நம்ம இந்த தியாச வச்சு சொல்ல முடியாதா? இல்ல தெரிஞ்ச இடத்துல இருக்குங்கிறதையும் தாண்டி அந்த பெண்ணை பத்தி தெரியுமா அப்படிங்கறதுதான் பிரச்சனை. இப்போ இப்படி யோசிங்களே ரியா, நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம் தானே. அப்ப ரியாவுக்கு கிளியர் பண்ணா மத்தவங்களுக்கும் இது கிளியர் ஆகும். இப்போ ரியாட பெண் காணாம். ஓகேவா? ரியாட பெண்ணை காணாம். ரியாவும் உங்களோட ஃப்ரெண்டும் தேடும் போது உங்களோட ஃப்ரெண்ட் அந்த பெண்ணை கண்டுட்டா என்ன சொல்லுவாங்க? அந்த ஒரு பெண் இருக்கு இல்லாட்டி பெண் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, பெண் இருக்குன்னு சொல்லுவாங்களா? பெண் ஒண்ணு இருக்குன்னா சொல்லுவாங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கு தெரியுமா தெரியாத உங்களோட பெண்ணை பத்தி? மேபி தெரிஞ்சிக்கலாம். தெரியும்னு நினைச்சுக்கோம். தெரியும்னு நினைப்போம். ஓகேவா? தெரியும்னு நினைப்போம். அப்ப என்ன சொல்லுவாங்க? பெண் இருக்குது. the pen is here. the pen is here. தெரிஞ்ச பேனானால இல்ல. இப்ப நீங்களும் ஃப்ரெண்டும் கிளாஸ்க்குள்ள வர்றீங்க, மேசையில ஒரு பென் இருக்குது. இப்ப உங்களோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க? ஒரு பெண் ஒண்டி இக்கி. ஒரு பெண் ஒண்டு இல்ல, ஒரு பெண் ஒண்டி இக்கி. இல்லையா? பெண் ஒண்டி இக்கி. அப்போ அந்த பெண்ணை பத்தி உங்களுக்கும் ஃப்ரெண்டுக்கும் தெரியுமா இப்ப ஏதாவது தகவல்? இல்ல தெரியாது. அப்ப என்னத்துல சொல்லணும்? தியாச வச்சு. தியாச பெண்ணுன்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. அதுதான் தெரியும் தெரியாத பத்தி கதை. ஓகே ஓகே குட் குட் ரைட். அப்போ இதுவும் சரி. இப்ப பி ஃபார்ம் தேர் பொசிஷன் பத்தி நம்ம இதுக்கான நிறைய வாக்கியங்கள் நெக்ஸ்ட் டுமாரோ கதைப்போம் இல்லையா? இதுல எப்படி இன்னும் மாற்றங்கள் வரும், சார்ட் ஃபுல்லா எப்படி வரும்ங்கறத பத்தி கதைப்போம். இப்போ போனா கஷ்டமாயிரும். பொசிஷன் இன்னொருக்க பார்த்து வைங்க. நாளைக்கும் பொசிஷன்ல கொஞ்சம் சின்ன சின்ன குறைபாடுகள், இன்னும் என்ன சேர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஓகேவா? So இன்னைக்கு chart, complete chart I will put in the groups.